सत्यज्ञानसुखस्वरूपममलं क्षीराब्धिमध्ये स्थितम् प्रसन्नवदनं भूषा सहस्रोज्ज्वलम् त्र्यक्षं चक्रपिनाकसाभयकरान् बिभ्राणमर्कच्छविम् छत्रीभूतमनीन्द्रमिन्दुधवलं लक्ष्मीन्द्रसिंहं भजे. சபாயை நமஹ. சுதினம் நம்முடைய அகோபில மடம் வேத பிரபந்த சாஸ்திர கலாசாலா மற்றும் ஆதர்ஷ சம்ஸ்கிருத மகாவித்யாலயா இவைகள் மூலமாக இன்னும் தொடக்கமாக சுவாமி வேதாந்த தேசிகனுடைய அற்புதமான கிருத்தியாக இருக்கக்கூடிய பாதுகா சகஸ்திரத்தினுடைய லக்சர் சீரியஸ் இன்னும் தொடங்கி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த வைபவத்தை தொடக்கி வைப்பதற்காகவும் பாதுகா சகஸ்திரத்தினுடைய பெருமையை நமக்கு தெரிவிப்பதற்காகவும் நம்மிடையே எழுந்தருளி இருக்கின்றார் ஆச்சாரிய சார்வபௌமர் சோகஹர்த்திருபுரம் டாக்டர் பி ராமானுஜாச்சாரியார் சுவாமி. இந்த சுவாமி வேத வாரிதி, நானாசாஸ்திர பண்டிதர், முன்னாள் சிடாக் டைரக்டர், நம்முடைய அகோபில மடம் ஆதர்ஷ சம்ஸ்கிருத கலாசாலையினுடைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கமிட்டியினுடைய பேரண்ட் பாடி மெம்பராக இருக்கக்கூடியவர், அகோபில மடத்தினுடைய ஆஸ்தான வித்வான், ஃபவுண்டர் ட்ரஸ்டி ஸ்ரீ பராங்குஷாச்சாரிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் வேதிக் ஸ்டடீஸ். இது மாதிரி அநேக விருதங்களுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய நம் சுவாமியே நம்முடைய கலாசாலா பக்ஷதா ஸ்வாகத்தம் தெரிவித்து சுவாமியினுடைய சௌகரியப்படி அவருடைய உபன்யாசத்தை தொடங்கும்படி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். पितृत्वमन्येष्वितादितूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीसमं चरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोह तत्सवितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये. नरवद्यानां निषज्जां गुणसम्पदां शरणं भवभीतानां षठकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथ षठकोपेतेन्द्रदृष्टं लक्ष्मीसुमषटकरुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षठकोपहृद्यं वेदान्तदेशिकेन्द्रमां प्रपद्ये. श्रीमद्रङ्गजठारसंयमिवराल्लब्धागमां तद्वयं श्रीमद्वीररघुद्वादिजगदित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सुदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरेण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेन्द्रकटाक्षलब्धत्रयं तसारमनोद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यतुरी कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेतिशेखरमाश्रयामः. இங்க சேர்ந்திருக்கிற எல்லா பாகவதாளுக்கும் பிரணாமங்களை தெரிவிச்சுண்டு சுவாமி தேசிகனுடைய பாதுகாதாச கந்தத்தை பற்றி அவதாரிக்க சொல்லணும்னு கேட்டு வந்திருக்க. அதன்படியா இந்த கந்தத்தினுடைய மேன்மையில சில விஷயங்களை தெரிவிக்கிறேன். முக்கியமா இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது பல இருக்கிறது. கூட கந்தத்தை பற்றி இப்போ சொல்ல வேண்டியதில்லை. கந்தத்தில் ஒவ்வொன்றும் அதில் 32 பத்ததிகள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒருத்தர் சொல்ல போற அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. ஏன் இதை எடுத்துக்கிறோம், அல்லது தேசிய கிரந்தங்கள்ல முதல்ல இதுலேருந்து ஆரம்பிச்சா கூட அதுக்கு ஒரு ஔச்சித்தியம் இருக்கு அப்படின்றத தெரிவிக்கிறேன். இதுல சுவாமி தேசிகனுக்கு ஒரு ஏத்தம், லோகத்தார் யாருன்றது அவர் விருதுகளெல்லாம் ஏத்துக்கல. திவ்ய தம்பதிகள் கொடுத்த விருது மட்டும்தான், அதுவும் அவருடைய அனுகிரகம்ன்றதாக ஏத்துண்டார் சுவாமி. அவருடைய பாண்டித்யத்துக்கு அவருக்கு எவ்வளவோ விருதங்கள் வந்திருக்கலாம், ஆனால் அவர் அதெல்லாம் லட்சியம் பண்ணலை. ராஜாஸ்தானங்கள்ல கூட கூப்பிட்ட போது சுவாமி போகல. அப்படிப்பட்டவர், அவ்வளோ விரக்தராக இருந்தவர், திவ்ய தம்பதிகளா அவளா அனுகிரகித்து கொடுத்ததை ஸ்வீகரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியா அது கொடுத்தது இவருக்கு தகுந்ததுதான்றதை தெரிவிக்க முடியாது சில கிரந்தங்களை தாய்ச்சார். அதுல இதுவும் ஒன்றும். ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சந்நிதியில
ரங்கநாதனுடைய பாதுகைகளை விஷயமாக கொண்டு எழுதின கிரந்தம் இது. இதுலேயே ஒரு ஏத்தம் உண்டு. சாதாரணமாக கவிகள் காவியம் பண்ணுறான்னு சொன்னால் அதுக்கு கதாவஸ்துவானது அதனா விவரிக்கக்கூடிய ராஜாக்கள் கதையாக இருக்கலாம், யுத்தாதிகள் இருக்கலாம், அல்லது பிரகிருதி வர்ணனம் எல்லாம் இருந்ததுன்னா அதற்கு தகுந்த மாதிரி பல விஷயங்களை சேர்த்து சொல்ல முடியும். யாராவது ஒருத்தருண்டு போய் நான் பாதுகையை பற்றி 1000 ஸ்லோகம் எழுதுறேன்னா அவ்வளோ எழுதுறது என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பொதுவாக கேள்வி கேட்கறது உண்டு. என்ன சுவாமி எழுத முடியும், ஒரு பாதுகையை பற்றி 1000 ஸ்லோகம் எப்படி எழுதுவோம், என்னத்தான் எழுதுவோம் அதை பற்றி அப்படின்னு கேள்வி சாதாரண மனசுல ஏற்படும். ஆனால் அதை தூரம் பண்ண முடியாது. சுவாமி இந்த கிரந்தத்தை சாட்சி வச்சிருக்க. என்னத்தை சொல்ல போறார் சுவாமி? ராமாயணம்னா ராமன் கதை சரி, அவர் பிறந்தார், என்ன காரியங்கள் பண்ணார், சத்துக்கள்லாம் கொண்டார், பாதுகைக்கு என்ன சொல்லுவார், அதுதான் இவருன்னே நாம் தெரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. சுவாமி முதல்ல என்ன சாய்க்கிறாருன்னா, இதனுடைய பெருமைக்கு ஒரு அத்தாட்சி வால்மீகி ராமாயணத்தை சொல்றது என்ன பண்ணிட்டார், பாதுகைக்கு ஒரு ஏத்தத்தை சொன்னார். அதுல ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாசியதா அப்படின்னு பெருமாளுடைய 2 பாதுகைகள் ராமன் அவதார காலத்துல தான் காட்டுக்கு போறது அவரை திரும்பி வர சொல்லி பரதர் கேட்டுனா பெருமாள் ஒத்துக்கல. ஆனா அதே சமயத்துல அவனுடைய குறையை நீக்கிறதுக்காக தன் பிரதிநிதியா தன்னுடைய பாதுகையை கொடுத்து அனுப்பிச்சுட்டார். அவன் அதை எடுத்துட்டு அயோத்தியக்கு வந்து ராமன் இருக்கிற மாதிரியான ஒரு திருப்தியை அடைஞ்சுட்டு ஒரு ராஜ்யத்தை ஆண்டுன்னு வந்தான். அந்த சமயத்துல இந்த பாதுகையை ஏன் அவன் கேட்டான், பெருமாள் ஏன் ஒத்துண்டாரத்தை கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு வால்மீகி சொல்ற, இந்த பாதுகைகள் எல்லா லோகத்துக்கும் யோகக்ஷேமத்தை ஏற்படுத்த போகிறதுகள். ஏதேஹி சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதா அப்படின்னு சொன்னார். அதாவது இந்த சர்வலோகத்துக்கு யோகக்ஷேமம் பாதுகை எப்படி பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு சுவாமி இப்போ சமாதானம் சாய்க்கிறார். இதுல வால்மீகி சொன்னார், அவர் வாக்குல பொய் வராதுன்னு பிரம்மா அனுகிரகம் பண்ணிட்டார் அவருக்கு. ரத்தே வாக் அனுதா காவிய காட்சிதத்த பவிஷ்யதி, சொல்ற இந்த காவியத்துல ஒரு வார்த்தை கூட பொய்யா இருக்காதுப்பா அப்படின்னு பிரம்மா அவருக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார். அவர் இதை சொல்லிட்டார், பெருமானுடைய பாதுகையானது சர்வலோகத்துடைய யோகக்ஷேமத்தையும் பார்த்துக்கும் அப்படின்னு. அந்த விஷயத்துல இதுக்கு யாராவது ஒரு சாட்சி வேணும், பிரமாணம் ஒண்ணு வால்மீகி சொன்னார், பரதனே பிரமாணம் அப்படின்றத சுவாமி என்ன பண்றார், இங்க ஆரம்பிக்கும் போது இதுல 32 பத்ததின்னு பேர் வச்சுட்டு காலால அடிக்கிறது காலால நடக்கிறது 2 அர்த்தம். பதாஹதிஹி பத்ததிஹி அப்படின்றது ஒண்ணு, பாதத்தினுடைய கதியை காட்டுறதுக்காக கூட பத்ததி அப்படின்னு. அதாவது பெருமாளுக்கு ரங்கநாதனுக்கு நடை ரொம்ப ஏத்தம் உண்டு. எல்லா விதேசங்களோட நடைக்கே பிரசித்தமானவர். அந்த நடை கூட பாதுகையினால வந்ததுன்னு சுவாமி இதில் உத்வேஷம் பண்ற. ரங்கநாதனுக்கு மற்ற திவிதேசத்துல பெருமாளை காட்டும் ஒரு ஏத்தம் வந்ததுக்கு பாதுகை சாத்தினத்துக்கு காரணம் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். இப்போ அந்த பத்ததிகளா 32 பிரிக்கிறது ஆரம்பிக்கும் போது சந்தகா அப்படின்னு ஆரம்பிக்கிற, தெய்வத்தை ஒத்துக்கிறவா பிரம்மத்தை ஒத்துக்கிறவா சந்தமேனம் தத்துவவிதுன்னு சொல்லி இது வேதாந்த கிரந்தம் கூட. சுவாமி காவியம் எழுதினா கூட வேதாந்த தேசிகனா இருக்கிறதுனால வேதாந்த தத்துவங்கள் அடங்கியே இருக்கும். அது என்ன பண்ற, சந்தகா ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகரா ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜ ரேணவா அப்படின்னு மங்கள ஸ்லோகத்துல ஆரம்பித்தார். மகான்கள் யாரெல்லாம் பெருமாளுடைய ரங்கநாதனுடைய பாதுகையை சிரசா தரிக்கிறாளோ அப்படிப்பட்டவாளுக்கு நான் நமஸ்கரிக்கிறேன். அவ லோகத்தெல்லாம் ரட்சிக்க தகுந்தவ. புவனத்ராண பதபங்கஜ ரேணவா, அவளுடைய திருவடி சூழல்னா லோகத்துக்கெல்லாம் க்ஷேமம் ஏற்படும். யார் பகவானுடைய ரங்கநாதனுடைய பாதுகையை சிரசா தரிக்கிறாளோ இப்படி தரிக்கிறவாளுடைய பாது தூளியினால் லோகத்துக்கெல்லாம் க்ஷேமம் ஏற்படும். வால்மீகி சொன்னத ஏதே சர்வலோகஸ்ய க்ஷேமம் விதாசியதான்றத ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜ ரேணவா அப்படின்னு கேட்டேன். எல்லா லோகங்களையும் காப்பாற்றத்தக்க திருவடி துகள்கள் உள்ளவர்களா ஆவார்கள் அப்படின்னு. இது வரதை எப்படி யார் இதை காட்டினாலும் வரதனே அதுக்கு முதல் திருஷ்டாந்தம் அப்படின்றார் சுவாமி சொல்லுது. வரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாரணாய பக்தி பாஜாம் அப்படின்ற. யாருக்கெல்லாம் லோகத்துல இந்த சந்தேகம் இருக்குமோ பாதுகைக்கு இந்த சாமர்த்தியம் உண்டா அப்படின்றத அதை போக்குறதுக்கு எதுபஜ்யம் அசேஷத பிருத்திவியாம் பிரசித்தோ ராகவ பாதுகா பிரபாவ. பெருமாள் ராமனா அவதரித்த காலத்துல அவர் தரிச்சுண்டு கொடுத்து அனுப்பின பாதுகையினுடைய பெருமையை பரதன் லோகத்துல முதல்ல வெளிப்படுத்தினார். ராகவ பாதுகா பிரபாவ பிரதமம் பரதேன பிரதிதா எதுபஜ்யம் அப்படின்னு சொன்னா யார் முதல்ல பண்ணாலோ அந்த விஷயத்த சொல்றது உபஜ்யம்ன்ற ஒரு பிரத்தியம் உபயோகிக்கலாம்னு பாணினி சொல்றார். உபஜ்யம் உபக்கிரமம் தது ஆத்தியாதிக்யாசாயாம் அப்படின்னு ஒரு சூத்திரம். எதுபஜ்யம் அப்படின்னு சொன்னா யாருண்டேந்து ஆரம்பிச்சு லோகத்துல பாதுகா பிரபாவம் தெரிகிறதோ அப்படின்னு. இதுல இதை உண்மையில சொன்னவர் வசிஷ்டர் தான்.
சுவாமி இதுக்கு இந்த மகாத்மியம் இருக்கு, நீ அவர்கிட்ட கொடுத்து பாதுகையை வாங்கிக்கோன்னு வசிஷ்டர் தான் சொன்னார். அப்படி இருக்குச்ச வசிஷ்டர் சொல்ல முதல்ல சொல்லாமல் பரதன் முதல்ல ஏன் சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கூட உண்டு. ராமாயணத்தை முதல்ல வசிஷ்டர் தான் சோதனம் பண்ணினார். ஆனா கேட்டுன்றது பரதன். அண்ணா நீ வர முடியாதுன்னு நிச்சயம் பண்ணிவிட்டியானால் நான் வெறுங்கையோடு திரும்ப முடியாது, அதனால உன் பிரதிநிதியாக நீ உன் பாதுகையாவது கொடுன்னு பரதன் கேட்டுட்டான். அப்புறம் இது லோகத்துக்கு ஹித்தத்தை பண்ணும்னு வசிஷ்டர் சொன்னார். அங்கே அழகா விரிவா சொல்றது வியாக்கியானங்கள்ல, பெருமாள் ஒரு அனுஷ்டானத்தை ஆச்சாரத்தை ஆச்சாரியால் மூலமா தெரிஞ்சுக்கணும், ரிஷிகள் மூலமா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நிமிஷம் தயங்கின. அப்போ வசிட்டார் இது ஏத்ததான்னு சொல்லிவிட்டார் அப்படின்றத அதுக்கு பதில் சொல்றார். பிரார்த்திச்சது பரதன் தான். பரதன் பிரார்த்திச்சதை ஏத்துக்கலாமோ கூடாதோ, இது பாதுகையா இருக்கு, இதை எடுத்துன்னு போய் இவன் பட்டாபிஷேகம் பண்ணா சிம்மாசனத்தை வச்சு விடுவான், இதுல தசரதர் இருந்தது பூர்வாலாம் இருந்ததாச்சே, அதுல இதை வச்சா ஏக்குமா இது அப்படின்னு பெருமாள் மனசுல ஒரு தயக்கம்ன்றதாகும். உடனே வசிஷ்டர் ஏதே சர்வலோகசு யோகக்ஷேமம் விதாசித்தான்னு சொன்ன உடனே ஆஹா சந்தோஷம் எனக்கு, இப்போ ஆச்சாரிய அனுமதி கிடைச்சி விடுத்துனவே. கேட்டவன் பரதன் தான், பரதன் தான் அதை பயன்படுத்துறான். பெருமாள் மறுபடியும் பட்டாபிஷேகத்துக்கு வச்சு அவன் சொல்றான், நீர் விட்டு போகும்போது ராஜ்யம் என்ன திசையில இருந்தோ அதை காட்டிலும் 10 மடங்கு நல்லா அபிவிருத்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா என்னால இல்லை, இது உம்முடைய பாதுகை பிரபாவத்தினால் அப்படின்னு பரதன் சொல்றான். பெருமாள் அதை ஏத்துண்டு அப்புறம் மேல பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். அது இப்படி சொல்றது இத காவியமா சுவாமி சாய்க்கச்ச கவிசிம்மமா இருக்கச்ச இது சாட்சாத் அபிதயான வாக்கியமான அர்த்தம். இது இதுக்கு இந்த மாதிரியான அர்த்தம் சொல்றதுக்கு லோகத்துக்கெல்லாம் க்ஷேமம், லோகத்தை நன்னா ஆண்டா ராமன் ராஜ்யத்தை ஆண்டதை காட்டிலும் பாதுகா ராஜ்யத்தை ஏத்தம் உண்டு. ராமாவதாரத்திலேயாவது ராமராஜ்யத்திலேயாவது ஒரு சூத்திரன் தபஸ் பண்ணினா ஒரு பிராமணன் குழந்தை போயிடுத்து, அந்த சூத்திரனை கொண்டு அந்த குழந்தையை எழுப்பினார் பெருமாள் அப்படின்றதெல்லாம் நடந்தது. பாதுகா ராஜ்யத்தில் அது நடக்கல. இதையும் தாக்கிறார் சுவாமி பாதுகா ராஜ்யத்துல, வருஷாணி தானி விஷலா ந தபாம்சி தேப்பே பாலோ ந கஷ்டிதபி மிருத்யுவசம் ஜகாம ராஜ்யே தவாம்ப ரகுபுங்கவ பாதரக்ஷே தெய்வாபரம் பிரதிவிதே மபூத் பிரசக்தம். ஒரு தப்பு நேர்ந்து அதுக்கு பிராயசித்தம் பண்ணி சரியாச்சுன்றது ராமராஜ்யத்தை இருந்தது, உன் ராஜ்யத்தை இருக்கல அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். அந்த மாதிரி அந்த பெருமையை எடுத்து காட்டினான். அதுல சாட்சாதத்துவம் லோகங்களுக்கு க்ஷேமம் அப்போ இருந்த காலத்துல பரதன் காட்டினான் உண்மை. ஆனால் அவ்வளவு மட்டும் வச்சுட்டு சொல்லலை, ஆதிக்கவி அவ்வளவு வச்சுட்டு சொல்லலை, சுவாமியும் அத்தோட நிறுத்திக்கல. அதுக்காக என்ன பண்றார், 14 வருஷம் ஆண்டது மாத்திரம் வச்சுட்டு சொல்லாமல் மேற்கொண்டு பாதுகைகளுக்கெல்லாம் பெருமை சொல்றது நம்மாழ்வார் தான் பாதுகைன்றது அப்படின்னு சுவாமி அதையும் சூச்சனம் பண்றார். அடுத்ததுல சமாக்கியா பద్ధதி எல்லாம் சொல்றது சடகோப இது சமாக்கியா அப்படின்னு சொல்ற சமயத்துல பாதுகைக்கு ஜட்டாரி அப்படின்னு பேர் சொல்றோம். ஜட்டாரின்றது தான் நம்மாழ்வாரா லோகத்துக்கு ஹிதம் பண்ணது. சர்வலோகச யோகக்ஷேமம் விதாசித்தகான்றது நம்மாழ்வார் மூலமா திராவிட வேதத்தினால் லோகத்துக்கெல்லாம் க்ஷேமம் ஏற்படுறதையும் அங்க சூச்சனம் பண்ணிருந்திருக்கார். அதனால இங்க அவர் எழுதின 1000 பாட்டுக்கு தகுந்த இவரும் 1000 ஸ்லோகங்கள் பண்ணிருந்திருக்கார். இதுல நம்மாழ்வாருடைய பெருமையும் நம்மாழ்வார் பேரை எடுத்துக்கிறதுனால பாதுகைக்கு ஏத்த இதெல்லாம் நிறைய சொல்லிருக்க. அதை தவிர நம்மாழ்வாருடைய அவர் காட்டின பாகவதாருடைய ஏத்தமானது, அவர் எஸ் சப்த பர்வ விவசான துங்காம் சேஷத்துவ காஷ்டாம் அபஜன் முராரேன். ஆழ்வார் என்ன பண்ணா, நான் 7வது நிலையில் நிற்கிறேன்னு ஆழ்வார் சேர்த்தார். அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார்தம் அடியார் அடியோங்களேன்னு ஆழ்வார் சேர்த்தார். அவர் பேரை இது தான் தரிக்கிறதுனால அதுவும் கீழே நிற்கிறதா சஸ்யாபி நாமோத்வானாத் அப்படின்றத ஏத்தம் ஏத்தம் சொல்லிருக்கு. அப்போ இதுல லோகக்ஷேமம் லோகத்துக்கு யோகக்ஷேமம்ன்றது அவதார காலத்துல அயோத்தியாவாசிகள் பிரஜைகளுக்கு மாத்திரம்ன்றது இல்லாமல் எல்லா லோகத்திற்கும் எல்லா காலத்துல வர வாழுக்கும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இப்போ அது என்ன ஆகுதுன்னா கலியும் கடும் கண்டு கொண்டுன்னு ஆழ்வாரே காமிச்ச கிரமத்துல கலியுகத்துல இருக்க வாழ்க்கை அது திரேதாயுகத்துல சொன்னதா ஆயிடுது. திரேதாயுகத்துக்கு மட்டும் இல்லை, அந்த இடத்துக்கு மட்டும் இல்லை, இந்த யுகத்துல கூட எல்லாருக்கும் உபயோகம் இதுல இருந்தேன்னு காட்டுறதுக்கா நம்மாழ்வாரா பாதுகையே நம்மாழ்வாராகவும் வச்சு பெருமாளுடைய பாதுகை வேற இல்லை, ஆழ்வார் வேற இல்லை. அதே மாதிரியா ஆழ்வாரை கொண்டாடுற கிரமத்திலையும் அதுல கூட நாத பத்தத்தின்னு ஒரு பத்ததி வச்சிருக்காரு சுவாமி. அதுல 100 ஸ்லோகம் இருக்கு. இந்த 100 ஸ்லோகம் எதை குறிக்கிறது, 100 திருவாய்மொழிகள்ல சொன்ன விஷயங்களை எடுத்து 100 பாட்டுல சாய்ச்சிருந்திருக்கேன். அதனால சுவாமியே தனியா தமிழப்பட தாத்து ரத்னாவளின்னு சாய்ச்சிருக்கார், தமிழப்பட சாரம்னு சாய்ச்சிருக்கார். அருகாசத்துல கூட அதை காட்டுறதுக்காக இது அனுகத்தை நிஜநாதம் அப்படின்னு கேட்டார். நிஜநாதம்னு சொன்னா பகவானுடைய ஆதியான வேதங்களை
அப்படியே அனுசரித்து போகக்கூடிய வேதம் தமிழ் செய்த மாறன் காட்டின பகவத் குணங்கள் எல்லாத்தையும் இதனால் நாம் ரசிக்கலாம் அப்படின்றதாகவும் சொல்லிருந்திருக்கேன். ஆக முதல் அர்த்தம் அந்த காலத்துல அப்ப இருந்து வாழ்க்கை லோகத்துக்கு ஹிதம் ஏற்பட்டது, அப்புறம் வர வாழ்க்கும் ஹிதம் ஏற்படுறது. அது அந்தந்த காலத்தை அந்தந்த பாஷையில சொல்ற மாதிரி திரமிடத்துல கலியுகத்துல நாராயண புராணம் நிறைய இருப்பா அப்படின்னு பவிஷ்யத் புராணத்துல சொன்ன கிரமத்துல இந்த காலத்துல கூட எல்லாரும் க்ஷேமத்தை அடையறதுக்கு அதுவே அந்த பாதுகையானது நம்மாழ்வார் ரூபம் எடுத்துட்டு அவருடைய சீசூக்திகள் மூலமா லோகத்துக்கு க்ஷேமத்தை பண்றது. இது ஒண்ணு. இதுக்கு மேலே ஒரு அர்த்தம் என்னால ஏற்படுற ஒரு உபகாரம் அப்படின்னு பாதுகாத்தனால ஒரு உபகாரம் கூட. சுவாமியே என்ன பண்ருக்க, அவருடைய 32 சில்லற ரகசியங்கள் எழுதியிருக்க, 32 அதிகாரம் கொண்ட பாதுகாதாசம், 32 பந்தத்தை கொண்ட பாதுகாதாசம், 32 அதிகாரம் கொண்ட ரகசியத்தை சாரம், 32 பிரம்ம வித்தியைகளை பத்தி சொல்ற அதிகார சாராவளி, இப்படி பல இடங்கள்ல இந்த 32 சங்கைய ஏத்தத்தை பல வகைகள்ல சுவாமி காட்டிருக்க. அதுல 32 சில்லற ரகசியங்கள் சுவாமி எழுதினது. ரகசியத்தை சாரம் ஒன்றிலேயே 32 அதிகாரம், அதுபோக மொத்தம் 32 சில்லற ரகசியங்கள் சுவாமி எழுதினார். இதுல ஒண்ணு உபகார சங்கிரகம் அப்படின்றது. அதுல சொல்ற பெருமாள் பண்ண 100 உபகாரங்கள் எல்லாத்தையும் பட்டியலா எடுத்து காட்டுறார். அருளாத அழியாத அருளாழி பெருமான் செய்யும் அந்தவிலா உதவியெல்லாம் வளர்ப்பாரே அப்படின்னு கேட்கிறார். அவன் பண்ற அளவு கடந்த உபகாரத்தை யாரால முழுக்க எண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கடைசியில ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார். அயமப்யபரோ மகோபகார கலிதோஷாவில சேத்தசாம் நராணாம் கருணா ஜலதி யதேஷ தேவ தசையா மாச மயா நிஜோபகாரம். உபகார சங்கரம் என்னால எழுதி வச்சது ஒரு உபகாரம் அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்காருங்க. உபகாரங்கள் இருக்கதை நான் காட்டினேன், இதை காட்ட வச்சது ஒரு உபகாரம், என்ன இதுக்காக ஒரு கருவியா வச்சுண்டா அப்படின்றது ஒரு உபகாரம் அப்படின்னு சுவாமி சாய்க்கிற. அது இங்கேயும் தகும் அப்படின்னு வால்மீகி பண்ண உபகாரத்தை ஆழ்வார் லோகத்துல பரப்ப ஆழ்வார் பரப்பினான்றது நமக்கு தெரிவிக்கிறதுக்கு சுவாமி இதன் மூலமா காட்டுதுன்னா ஒண்ணு ஆதிகாவியம், இன்னொன்னு திராவிட வேதாந்தம், மூணாவது ஒரு காவியமா இருக்கிறதுல வேதாந்த காவியம் சாஸ்திர காவியமா அமைஞ்சது. இது ஆதிகாவியம் சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம் ஸ்ரீமத் ராமாயணத்தை. அந்த சரணாகதி விஷயத்தை பெருமாளத்தை திருவடியில நாம் போய் ஆசிரியிக்கணும். திருவடியில ஆசிரியிக்கிற லோகத்தை எப்போ போய் எங்க பெருமாள் சேவிச்சாலும் செட்டாரி நாம் சிறதா தரிக்கிறோம். அதுதான் பெருமாள் திருவடியை நாம் சுவீகரித்து அந்த அனுகிரகத்தை பெறறதுக்கு பிரதீகமா இருந்துருக்கு. அதை கொண்டாடுறதன் மூலமா உபனிஷத்துல சாந்தோக்கியம் சொல்றது பெருமாள் ஸ்வர்ணமயமா இருக்கார் அப்படின்னு. ஹிரண்யஸ்மசு ஹிரண்யகேசா ஆப்ரணகா சர்வேவ சுவர்ணா சசேசா கப்பியாசம் முண்டரேகமே மக்கினே இப்படின்னு முண்டரேகாட்சணா பகவான் எல்லாத்துக்கும் காரணபூத்தனானவன், அவன் சமஸ்த கல்யாண குணாக்கரன், தோஷங்கள் இல்லாதவன் அப்படின்னு உபனிஷத்தில் காட்டுற இடத்துல ஆப்ரணகா சர்வேவ சுவர்ணகான்ற சப்தத்துல திருவடி கட்ட வரலேருந்து ஆரம்பிச்சு ஹிரண்மயன் அப்படின்னு இருக்கு. இங்க மணிபாதுகே அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஹிரண்மயமா நவரத்ன கச்சிதமா பாதுகைய சுவாமி வர்ணிக்கிறார். பாதுகேன்னு சொன்னா ஒரு ஷான் கட்டை. இந்த ஒரு ஷான் கட்டைய என்ன சுவாமி கொண்டாடுறதுன்னு கேட்டவாளுக்கு ஒரு ஷான் கட்டையில 1000 தொலை தொலைச்ச பிள்ளையே பிள்ளை அப்படின்னு பெருமைக்கு காரணம் வந்தது. சுவாமி இதை காட்டினதுக்கு அப்புறம் இவ்வளவு 1008 ஸ்லோகம், அதுவும் ஒரு யாமத்துக்குள்ள 3 மணி காலத்துக்குள்ள இதை கவனம் பண்ணி நிவேதனம் பண்ண பெருமாளத்துல பிரஸ்தாபம் பண்ணினார். அதுவும் பிரக்யாத்தானாம் பரிஷத்து சதாம் காரயித்வா பிரதிஜாம், மகான்கள் பல பேர் கொண்ட சபையில தான் பிரதிஜை பண்ணிவிட்டார். அர்ச்சக முகேன அவருக்கு ஒரு ஆதேசம் ஏற்படவே பெருமாள் நாளைக்கு திருச்சி சாத்திரார் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு வந்துட்டார். அத நித்திய கர்மாக்கள் எதுக்கும் லோபம் இல்லாதபடிக்கு ராத்திரி உள்ள யோக காலத்தை 2 யாமங்கள் பண்ணிட்டு 3வது யாமத்துல இந்த கிரந்தத்தை ரத்தனம் பண்ணிட்டோம். 4வது யாமத்தை பிராத்தக்கத்தை முடிச்சுட்டு பெருமாள் சந்தியில வந்து அபிகமன காலத்துல நிவேதனம் பண்ணினார் அப்படின்னு சொல்றது. தன் அனுஷ்டானத்துக்கு எந்த குறவும் இல்லாமல் பகவத் அனுகிரகத்தை முன்னிட்டு பாதுகையே பண்ண வச்சது அப்படின்னு பல அழகான வழிகள்ல காட்டியிருக்காரு. வால்மீகிக்கு ராமாயணம் எழுதுறதுக்கு எப்படி சௌகரியம் ஏற்பட்டதோ அதே மாதிரி எனக்கும் ஒரு சௌகரியம் ஏற்பட்டது. இங்க சீதேவ தேவி சகஜேன கவீஸ்வரேன அப்படின்னு சாச்ச. சீதை கூட பிறந்தவர் வால்மீகின்றதுனால வால்மீகிட்ட மகாகாவிய ஆதிகாவியத்தை எழுத வச்ச மாதிரி நீ என்னுள்ள புகுந்துன்னு இந்த வால்காசத்தை எழுதி வச்சிருக்க அப்படின்னு பாதுகையை கொண்டாடுறார் சுவாமி. ஆக அவருக்கு இந்த சாமர்த்தியம் வந்ததும் அதனால் லோகத்துக்கு பகவானை ஆசிரியத்து அடையிற வழி நமக்கெல்லாம் தெரியறதுக்கு சரணாகதி தத்துவத்தை தத்துவத்தை புருஷார்த்தம் 3யுமே சொல்லிருக்க.
32 பத்ததிகள். அந்த 32 பத்ததிகள்ல ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு வகையா பாதுகையை கொண்டாடுற என்னென்னலாம் பத்ததிகள் இருக்குன்றதை மாத்திரம் இன்னைக்கு நம்ம பேர் மாத்திரம் சொல்றேன். இதுல அதை பத்தி விவரிக்க போறேன். இதுல பிரஸ்தாவ பத்ததி அப்படின்றது முதல். இந்த கிரந்தத்தை பத்தி பாதுகாசத்தன் தான் எழுத வேண்டியதை பத்தி யார் யாருக்கெல்லாம் நமஸ்காரங்கள் பண்ணணும். முதல்ல பாகவத ஆளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்றார் மங்கள ஸ்லோகத்துல. பரதனுக்கு நமஸ்காரம் பண்றார். அதுக்கப்புறம் நம்மாழ்வார சொல்றார். வால்மீகியை சொல்றார். அதுக்கப்புறம் பகவத் அனுகிரகத்தால் தனக்கு இந்த சாமர்த்தியம் ஏற்பட்டதெல்லாம் ஹயகிரீவன் தனக்கு இந்த ஞானத்தெல்லாம் கொடுத்ததெல்லாம் நினைச்சுக்கிறார். இதெல்லாம் முதல்ல பிரஸ்தாவ பத்ததி அப்படின்றதா சொல்றேன். 20 ஸ்லோகம் கொண்டது. அடுத்ததா சமாக்கியா பத்ததி. இதுக்கு பெயர் உள்ளது. சட்டாரி சாஸ்திரம்னு சொல்லிருந்தா என்ன அப்படின்னு சிலர் கேட்டுண்டு அதுக்கு சுவாமி பாதுகாசாஸ்திரம் சொன்னதுக்கு சில புராணங்கள்ல ரொம்ப பிராச்சீனமா வைகானச ஆகமத்திலையும் இதை பத்தி சொல்றதுக்கு பெருமாள் கோவில்கள்ல நாம் பாதுகை சிரசா தரிக்கணும், தரிச்சா அதுல இருந்து எல்லா பாவமும் போறது, அது சாட்சா ஸ்பர்ஷம் பண்ணலாம் எல்லா வர்ணத்தாருக்கும் அப்படின்னு எல்லாம் சில பிரமாணங்கள் இருக்கு. அதை ஆதாரமா வச்சுட்டு அங்க பாதுகைன்னு சப்தம் பிரயோகிச்சிருக்கு. அதனால் பிராச்சீனமான பிரயோகத்தை வச்சுட்டு சட்டாரி என்ற பெயர் நம்மாழ்வார் அவதரிச்சதுக்கு அப்புறம் பிரசித்தமாச்சு. பாதுகா சப்தம் பூர்வம் கூட இருந்திருக்கு புராணங்கள்ல. அது தவிர ஆகமத்தில் இருக்கு அப்படின்றத வச்சுட்டு பாதுகைன்னு பேர் வச்சார் அப்படின்னு இதெல்லாம் வியாக்கியாக்காரால் அங்கங்க எடுத்து சொல்றேன். அதான் சமாக்கியா பத்ததி அப்படின்ற 2வது பத்தத்தில 10 ஸ்லோகங்கள்ல இதை விவரிக்கிறார் சுவாமி. சடகோப இது சமாக்கியா. பாதுகைக்கும் சடகோபம்னு பேர், ஆழ்வாருக்கும் அந்த பேர் இருக்கு, அந்த சாமியமும் இருக்கு. அதை தவிர உபகாரம் ரெண்டும் ஒரே வகையா ஏற்படுறது. பெருமாள் தான் நடையினால் உற்சவாதிகளினால் சேவிக்கிறவர்களுக்கு பண்ற அனுகிரகத்தை ஆழ்வாரானவர் எந்த இடத்துல இருந்துட்ட எல்லா திவிதேச பெருமாளையும் தான் அங்கங்க போய் அனுபவிச்ச மாதிரி எந்த இடத்துல இருந்து அந்த அனுகிரகத்தை பெற்றார். பெயர் வர மதுரை மருள பெற்றார். இதை அனுகிரகிக்கிறார். இந்த மாதிரி ரெண்டுக்கும் சாமியத்தையும் ரெண்டும் வேற இல்லைன்னு ரங்கநாதன் வேற பாதுகை வேற இல்லை அப்படின்றதாவும் அதை எடுத்து காட்டுற. அடுத்ததா பிரபாவ பத்ததி. இதுல ஒரு 70 ஸ்லோகத்துல பாதுகையின் பெருமையெல்லாம் வர்ணிக்கிற. பல வகையா பெருமாள் திருவடிக்கு உள்ள ஏத்தம். விஷ்ணு பதே பரமே மத்த உற்சான்னு வேறும் சொல்றது. பெருமாளுடைய திருவடிகள் தேனை சொரியக்கூடிய ஊத்துகளா இருக்கு. மதுனகா உற்சகா விஷ்ணோஹோ பதே பரமே பவதா. அதை காட்டிலும் மேல்பட்டது ஒண்ணு இல்லை அப்படின்னு உபனிஷத் சொல்றதை வச்சுட்டு பாதுகைய அந்தந்த குணங்களை காட்டும்படியா பல அலங்காரிக்க செயலியில சுவாமியுடைய பல வகையான காவிய செயலியில இதை எடுத்து காட்டுற. பிரபாவ பத்ததி என்பது 3வது. இதுல 70 ஸ்லோகங்கள் சாத்திருந்திருக்க. அதுக்கு அடுத்ததான் 4வது. இந்த பாதுகைக்கு இந்த பெருமை எப்போ வந்தது அப்படின்னா முதல்லயே இருந்ததா, பெருமாள் சாத்தினதுக்கு அப்புறம் வரதா? இது கோபத்தை ஏற்படுத்துறான். பெருமாளுக்கு பாதுகையை தயார் பண்ணி கொண்டு வரான் தச்சம். அப்பவே அந்த பாதுகைக்கு பெருமை இருக்கும் அப்படின்னு சமர்ப்பண பத்தத்தின்னு 4வதா சாய்க்கிறார். இதே இங்கேருந்து எடுத்துன்னு வந்தான் பரதன். அயோத்தியிலேன்னு கிளம்பும் போது ஒரு சம்சயம் இருந்திருக்கு அவனுக்கு. வசிட்டரும் இதை அவனுக்கு சூச்சனம் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு தெரியறது. எப்ப பெருமாள் ஒத்துக்கலையோ, பெருமாள் ஒத்துக்களை திரும்பி வர்றதுக்கேன்னு ஆனதுக்கு அப்புறம் அப்போ பெருமாள் இல்லாமல் தானும் திரும்ப இஷ்டப்படாதனால் தனக்கும் ராஜ்யத்துல ஆசை இல்லைன்றத வெளிப்படுத்துறதுக்கு பெருமாளுடைய அம்சம் இல்லாமல் நான் திரும்பி போகல அப்படின்னு சொன்னான் இருக்கு. எப்ப பெருமாள் திருவடியில சமர்ப்பிச்சானோ, நீ பிராங்முகனா இருந்துட்டு அதிரோக ஆதிபாதாபியாம் பாதுகே ஹேமபூஷித்தே அப்படின்னு வசிஷ்டர் சொல்ல கிழக்கு நின்று பெருமாள் கிழக்கு பார்த்து நின்று பாதுகை மேல எழுந்திருந்து அப்புறம் அவனுக்கு அனுகிரகிச்சார். இது சமர்ப்பணம் அப்படின்ற சமர்ப்பண பத்ததியே. இதுக்குன்னு எங்கேருந்து எப்படி வந்தது? இதுக்கு வசிஷ்டர் மகர்ஷி இதுக்கு கூட ஒத்தாசா பிரமாணமா இருந்தான்றதை வச்சுட்டு இந்த சமர்ப்பணத்தினால் இந்த பெருமையெல்லாம் பெருமாளை சமர்ப்பிச்சதை இப்ப நாம் பேசுறோம். ஆனால் அது ஏற்பட்டது எப்படி அப்படின்றத அந்த கிரமமா வர்ணிச்சுட்டு வர. அது 20 ஸ்லோகம் 4வதான பத்ததியில். அதுக்கு அடுத்ததா பிரதிப்பிரஸ்தான பத்ததி. பெருமாள் எப்போ சாத்தின்ற போது சமர்ப்பண பத்ததின்னா காட்டு கிளம்பிட்டு பெருமாள் பாதுகை சாத்திட்டு கிளம்பினார். அப்போதுலேருந்து சித்திரக்கூட்டத்துல பெருமாள் திருப்பி அனுப்பிச்சு விட்டார். பாதுகை 14 வருஷமும் வெளியில போல அயோத்தியை விட்டு. பெருமாள் கிளம்பி போனார். பரதன் போய் பிரார்த்திச்ச உடனே பெருமாள் எல்லாம் பண்ணி கொடுக்கறச்ச பிரதிப்பிரஸ்தானம் அது போல திரும்பி வந்து கொடுத்து பெருமாள் 14வது வருஷம் தான் திரும்பி வரார் அயோத்தியைக்கு. அதனால் பெருமாள் திருவடியில சாத்திண்டு எழுந்த போதே சமர்ப்பணம் ஆச்சு. அத்தனை நாள் ஒரு 45 நாள் பெருமாள் சாத்தின்னு இருந்தார். அப்புறம் அதை மறுபடியும் இவன் போறத திரும்பி கொடுத்துட்டாரு இவன்ட்ட. இங்க இந்த பிரதிப்பிரஸ்தானம்ன்றது கடைசியில திரும்பி வரல. பெருமாள் 14ஆம் வருஷம் வந்தார். பாதுகை நடுவிலே திரும்பி வந்தது. இந்த பிரதிப்பிரஸ்தானமானது பெருமாளுடைய அனுஜையினால் லோகத்துக்கு க்ஷேமத்தை உண்டாக்குறதுக்கு இந்த பொறுப்பை எடுத்துண்டு
ஆழ்வார் சாக்கியத்தை மறுபடியை தம்பிக்கு வான்பணையம் வைத்து போய் வானோர் வாழ வானோர் வாழறதுக்கு பெருமாள் கிளம்பினார். நான் ராமநாதிகளுக்கு கொண்டுட்டு வரேன், அவருடைய ஜனநாயகத்தினால் அவதரிச்சேன்றதுனார். இந்த லோகத்தில் இருக்கவாள்லாம் வாழறதுக்காக தம்பிக்கு பணயமா கொடுத்துட்டார் மறுபடியே அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார். அந்த பிரதிபிரஸ்தானத்தை அடுத்த பத்தத்திலே 20 ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் அதிகார பரிகிரக பத்ததி அப்படின்ற இந்த ஒரு பட்டியல் இட்டாக்கா இக்ஷ்வாகுலேருந்து ஆரம்பிச்சு இக்ஷ்வாகுலேருந்து யார் யார் ராஜாக்கள் பச்ச கஜ மகாராஜா, அப்புறம் தசரதர், அப்புறம் ராமபாதுக, அப்புறம் ஸ்ரீராமன் அப்படின்றத அந்த பட்டியலில் வச்சு அதிகார பரிகிரகம் எடுத்துட்ட வாழல. பாதுகையுடைய பேர் சேர்ந்துட்டு பரதன் தன் பேரை இஷ்டப்படல. இப்போ பெருமாள் தான் அந்த சமயத்துல நேரம் இருக்க முடியாது, அவர் வரம் பரத தசரத வரம் கொடுத்துட்டா 14 வருஷம் காட்டுக்கு போக சொல்லி. அதனால அதிகார பரிகிரகம் பண்ணது பாதுகைங்க. அதிகார பரிகிரகம் பண்ணதை பத்தி அடுத்த 40 ஸ்லோகங்களை அடுத்த பద్ధதியில வர்ணிக்கிறார் சுவாமி. இதுலேருந்து என்ன ஆச்சுன்னா ஜனங்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. முதல்ல அவளுடைய விரகம் நீங்கிட்டுன்னு சாய்க்கிறார். அயோத்தியாவாசிகள் எல்லாம் அப்படி விரக்ஷா பரிமலானாக அப்படின்னு ராமன் व्यसन கர்ஷிதாக இருந்தவா எல்லாருக்கும் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட்டது. அதுவே இந்த பாதுகை ராஜ்யத்தை அதிகாரத்தை பரிகிரகம் பண்ணதுலேருந்து ஏற்பட்ட முதல் க்ஷேமம். லோகத்துக்கெல்லாம் க்ஷேமங்கள் உண்டாச்சு. அதாவது ராமன் இருக்கிற மாதிரியான ஒரு பாவனை ஏற்படும்படியா அமைஞ்சது இந்த அதிகாரத்தை ஏத்துண்டது அப்படின்றத இந்த அதிகார பரிகிரக பద్ధதியில சாய்க்கிற. அதுக்கப்புறம் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்றான் பரதன். இது அங்க முதல்ல பெருமாள்கிட்ட எடுத்துன்னு வந்துட்டான், அயோத்தியில வந்துதான். அதுவும் அயோத்தியக்கு வரல, நந்தி கிராமத்திலே இருப்பேன்னு சொல்லிவிட்டான். நான் நகரத்தை பிரவேசிக்கல. தான் இருந்த நந்தி கிராமத்துல அபிஷேக பத்தத்தின்னு எடுத்து சாய்க்கிற. பாதுகைக்கு அபிஷேகம் பண்றதா பல வசந்த விஷயங்கள் ஒவ்வொரு பద్ధதியிலையும் சாய்ச்சிருக்க. இதுல என்ன பண்ற, இந்த அபிஷேக ஜலமானது இது போய் தமசா நதியில சேர்ந்த தமசா நதியானது சரையூர்ல சேர்ந்த இதெல்லாம் என்ன கிள நதிகள். இதுல சம்பித்தியமான சரையூ தமசா இது ரெண்டுகளும் சேர்ந்து இதுவும் சேர்ந்து விட்டா என்ன ஆயிடுச்சுன்னா கங்கைக்கு சமமா போயிடுது, கங்கைக்கு காட்டிலும் வசத்தியாகவும் போயிடுது. இப்படின்ற மாதிரி பல வகையா அதுல பெருமையெல்லாம் அந்த அபிஷேக பద్ధதியில வர்ணிக்கிற. இப்போ பாதுகை ராஜ்யத்தை ஏத்துன்றது, பாதுகைக்கு அபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் நிர்யாத்தனா பத்ததி அப்படின்னு இப்போ என்ன ஆகணும்னா அயோத்தியில இருந்துட்டு அங்கதான் சாதாரணமா தலைநகரத்தை ஜனங்கள்லாம் வருவா. ஏதாவது குறைகள் சொல்லிக்கவோ ஏதாவது வேணும்னா அல்லது ராஜாவை பார்க்கறதுக்கு அவன் உபகாரங்கள்லாம் கொண்டு வர்றதுக்கு. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், நான் அங்க இருக்க போறதில்லை, ஆனால் வரவாளுக்கு அதுதான் தெரியும், இங்க இருக்கிறது முதல்ல தெரியாது. இப்போ என்ன பண்ணணும், அங்கேருந்து இங்கேக்கு வேண்டிய மாற்று ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நிர்யாத்தனம் அப்படின்னு சொல்றது, வந்திருக்கவா எல்லாரையும் பட்டாபிஷேகத்துக்கு வந்தா நீங்க உங்க இடத்துல இருங்க, ஆனால் உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை நான் அதுக்கு கவனிக்கிறது வேண்டிய ஏற்பாடை நான் பண்றேன். ஆனால் நான் இங்கதான் இருக்க போறேன். பெருமாள் நகரத்துக்கு வராது மட்டும் நான் நகரத்தை பிரவேசிக்கல. அவருக்கு ஏற்பட்ட வனவாசம் எனக்கும் ஏத்தது அப்படின்றதா நினைச்சுட்டா. அதனால ராஜ்யக்காரியும் கெடல அப்படின்னு சொல்றதுக்கா சுவாமி யார் நிச்சயப்படி அங்க வந்து எடுக்க போற நந்தி கிராமத்துல வரவா ராஜாக்கள் சாமந்தார் யார் வரதா இருந்தாலும் அயோத்திக்கு தானே வருவா அப்படின்னு அந்த கஷ்டம் இல்லாத அதுக்காக நிர்யாத்தனா பத்ததி அப்படின்றது. இந்த உற்சவத்துக்காக வந்தவன் அயோத்தியவாசிகள் எல்லாம் அவனோட இங்க வந்துட்டா. அதுக்காக அவெல்லாம் தங்க வீடு வாசல் விட்டு வரணும்ன்றது இல்லை, நீங்கள்லாம் உங்க இடத்துல இருங்க. ஆனால் நான் இங்க இருந்து இருக்கேன், ஆனா எல்லாருக்கும் அயோத்தியில இருந்து நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்கிறது அப்படின்றத ஏற்படுத்தி வச்சுட்டான். இந்த விவசாயானது அடுத்த பద్ధதியில அதை வர்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சாதாரணமா ராஜாக்கள் இருக்கச்சு, அதுவும் சக்கரவர்த்தி இருக்க இடத்துல இந்த துதி பாடகர்கள்னு இருப்பா. அவளுக்கு வந்தி வைத்தாளிக்காள் அப்படின்னு சொல்றது. நித்தியம் காத்தால வம்சாவளி எல்லாம் சொல்லி அவளுடைய விஜய சரித்தங்கள்லாம் சொல்லி எழுப்பி அவளுடைய அனுகிரகத்தை கேட்டது அந்தந்த காரியத்தை நிவேதனம் பண்றது. இதெல்லாம் இப்ப பரதனுக்கு நடக்கல, இது மொத்தமும் பாதுகைக்கு நடக்கிறது. அதுக்காக அடுத்ததா வைத்தாளிக பத்ததி அப்படின்னு தசரதருக்கு என்னெல்லாம் சொல்லி சுமந்திராதி எல்லாம் போய் அவர் எழுப்புறதுக்கு சொல்லிருந்திருக்க. அந்த மாதிரி இப்போ இதுக்கு பாதுகைக்கு அந்த வைபவங்கள்லாம் நடக்கிறத வர்ணிக்கிற வைத்தாளிக பத்ததி. அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்படக்கூடிய அலங்காராதிகள் அது சிங்கார பத்ததி. இது சாதாரண மரவடின்னு ஆழ்வார் சாச்சார், மரத்தால் ஆனதா இல்லாமல் அது சொர்ணமய பாதுகை அப்படின்னு சுவாமி வர்ணிக்கிறார். அது நவரத்ன கச்சிதமானது அப்படின்னு வர்ணிக்கிறார். இதெல்லாம் இப்போ இந்த பாதுகைக்கு சக்கரவர்த்தித்துவம் ஏற்பட்டிருக்கு, அதிகார பரிகிரகம் பண்ணிவிடுத்து அபிஷிக்தம் ஆயிடுத்து. அதனால் அந்த கௌரவம் குறையாதபடிக்கு
அதுக்கு அலங்காராதிகள், அதுக்கு உண்டான பரிஷ்காரங்கள்லாம் அமைக்க வேண்டியது. அதை சிங்கார பத்ததியில சொல்றேன். இதுக்கப்புறம் சஞ்சார பத்ததி அப்படின்னு. ஓ, யாராவது எங்கேயாவது ஏதாவது கேட்க வந்தா பரதன் என்ன பண்றான்? பாதுகை எடுத்து நிவேதனம் பண்றான். பாதுகைய சில சமயத்துல வெவ்வேறு இடங்களுக்கு எடுத்துட்டும் போகணுமா வரலாம். ஒருத்தர் முடியாதவா இருக்கா, அவ அடுத்த ராஜா போய் பார்த்துட்டு வரணும்னு இருக்குது. அந்த பாதுகை கொண்டு போயிட்டு அவளுக்கு நிவாரணத்தை ஏற்படுத்தி தரான். பாதுகை சஞ்சாரம் பண்றது அப்படின்ற. இப்ப எப்படி உற்சவ காலத்துல பெருமாள் எழுதும்போது பாதுகை சாத்தின்னு எழுறாரோ அந்த மாதிரி, அதாவது ஒரு பாவனையில துளி கூட குறவில்லாமல் ஒரு சக்கரவர்த்தி இருக்கார், நம்ம குறவெல்லாம் கேட்டுட்டு நிவர்த்தி பண்றார் அப்படின்றது தெரியும்படியாவே பண்றது பரதனா இருந்தால் கூட பாதுகை முன்னிட்டுண்டே பண்றான். இதெல்லாம் பரதன் பண்றதா சொல்லாமல் பாதுகைதாவே சுவாமி சாதிச்சுட்ட. பாதுகைக்காக, அதாவது இதில் தான் முதல்ல அந்த பதம் சுவாமி பிரயோகிக்கிறார். பாதுகா சேவகன் அப்படின்ற சப்தத்தை பிரயோகிக்கிறார். எனக்கு ரங்கநாதன் கடைசி காலத்துல பாதுகா சேவகன் கூப்பிடணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னு சாய்க்கிறேன். சேவாஹ்வானம் சபதி சுனையாம் பாதுகா சேவகேதி அப்படின்னு. அவன் உண்மையில பாதுகா சேவகன் பரதன் முதல்ல அந்த மாதிரியா அதுக்கு சஞ்சாரத்தெல்லாம் ஏற்படுத்திட்டு இருந்தான். அப்படிப்பட்ட அந்த பாதுகை பண்ணக்கூடிய லோகக்ஷேமத்துக்காக பண்ற சஞ்சார காரியங்களை வர்ணிக்கிறார். அப்பதான் அந்த பத்ததி அப்படின்னு சப்தத்தினுடைய அர்த்தமும் புரியுறது. அது ஒவ்வொரு அடி எடுத்து வச்சு நடக்கிறது, அதுலேருந்து இவாளுக்கு ஏற்படுற ஒரு அனுபவ விசேஷங்கள் இதை காட்டுற. அதுக்கப்புறம் இதுக்கு பண்ற இந்த அலங்காரங்கள் தனித்தனியா புஷ்ப பத்ததி அப்படின்றத சாய்க்கிறேன். புஷ்பங்கள்லாம் மாலைகள்லாம் சமர்ப்பிக்கிறேன். ராஜாவா இருந்தா மாலை போடுவா, பாதுகைக்கும் சமர்ப்பிக்க வேண்டியதுதான். அதனால புஷ்ப பத்ததியில இதுக்கு பண்ற அலங்கார விசேஷங்கள்ல புஷ்பங்களை பத்தி சொல்ற. அடுத்த அது 30 ஸ்லோகம் கொண்ட அடுத்த பத்ததி. அதுக்கு அடுத்தது பராக பத்ததி அப்படின்னு சாய்க்கிறார். பாதுகை எழுத்த பாதுகையில ஒட்டின்னு இருக்க தூளுக்கு கூட புவனத்ராண பதபங்கஜ ரேணவா அப்படின்னு சுவாமி சாய்க்கும் போது பெருமாளுடைய ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்திராணத்தை பாதுகையை சிரசா தரிக்கிறவாளுடைய பாது தூளிக்கே பெருமை இருக்குன்னு சொன்ன. பாதுகையினுடைய தூளிக்கே பெருமை பத்தி கேட்கணுமா? இந்த பராகம்ன்றது பாதுகா தூளிக்கும் பேருண்டு. அதுல சாத்திர புஷ்பங்களுடைய தூளிக்கும் அதுக்கும் பராகம்னு சொல்றது. புஷ்பங்கள்லேருந்து வரக்கூடிய என்ன ஆகும்னு கேட்டா, பாதுகைக்கே ஒரு ஏத்தம், பாதுகைக்கு சமர்ப்பித்த வஸ்துகளுக்கு அதனுடைய ஏத்தம் வந்து சேர்றது. யதா விரக்ஷஸ்ய சம்புஷ்பிதஸ்ய தூராத் கந்தோவாத்தி. தூராத் கந்தோவாத்தின்னு சொன்னா அப்ப பராகங்கள் தான் வெளியில போகும்ன்றது இருக்கு. லோகமெல்லாம் இதுல இருந்து க்ஷேமம் பரவுறது அப்படின்னு காட்டுறதுக்கு பராக பத்ததி அடுத்ததா சாச்சா. இதுக்கு அடுத்ததுதான் நாத பத்ததி. இது ஒரு அழகான கற்பனை சுவாமி சாய்க்கிறது. இதுல மணி கட்டிருந்திருக்கு அப்படின்னு சாய்க்கிறார். மணிபாதுகைன்னு பேர் உண்டு. தமிழ் மணின்னு வச்சுட்டா மணிபாதுகை, சம்ஸ்கிருதத்தை எடுத்துட்டா மணின்றது ரத்னங்கள் எல்லாம் சொல்லும். தமிழ் மணிபாதுகை ஒருத்தர் நினைச்சு சொல்லிட்டு சுவாமி மணி கட்டியிருக்கா பாதுகையில. ஆமாப்பா, அந்த பாதுகா நாதமானது கண்டாநாதம் போலவும் தான் இருக்கு. சத்துக்கள் எல்லாரையும் போக்குறது, அனிஷ்டத்தெல்லாமும் போக்குறது, க்ஷேமத்தெல்லாம் கொடுக்கறது. அதனால அடுத்ததான் இந்த நாத பத்ததி அப்படி. இதுதான் 100 ஸ்லோகம் அப்படின்னு சொன்னோம். இதுல 381 480 மட்டும் இந்த 100 ஸ்லோகங்கள் நாத பத்ததி. இந்த பராக பத்தி புஷ்ப பத்ததி, பராக பத்ததிக்கு அப்புறம் நாத பத்ததி சப்தம் பண்றது. இது ஒரு விசேஷார்த்தம் கூட சாய்க்கிறார் சுவாமி. பெருமாளை நாம் போய் சேவிச்சா அர்ச்சாமூர்த்தியை அபிவாதனம் பண்ண வேண்டியதில்லை. சாஸ்திரங்கள்ல எப்போ அபிவாதனம் பண்ணோம் எப்போ இல்லைன்றதுக்கெல்லாம் சில நியமங்கள் இருக்கு. யாருக்கு அபிவாதனம் இல்லை இதெல்லாம். பெருமாளுக்கு அபிவாதனம் சொல்லலை, அர்ச்சாமூர்த்திக்கு இதை பண்ண வேண்டாம், ஆனால் ரங்கநாதனுக்கு பண்ணலாம் அப்படின்றார் சுவாமி சொல்றது. ஏன் அப்படின்னா, அபிவாதனம் பண்ணா பிரதிபிவாதனம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் ஒன்று உண்டு. பிரதிபிவாதனம் பண்ண முடியாத வாழ்க்கை, கூடாத வாழ்க்கை, தெரியாத வாழ்க்கைலாம் பண்ணாத அபிவாதனம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இங்க இந்த நாதமானது பவதி பிரதிபிவாதனம் விதத்தே அப்படின்னு நினைக்கிறார். ஒருத்தர் வந்து பெருமாளை சேவிச்சா இவன் சேவிக்கிறத பெருமாள் தெரிஞ்சுட்டான்னு சொல்றதுக்கு அவன் பேரை இட்டு இவன் அபிவாதனம் பண்ண அந்த பேரை உபயோகிச்சு ஆசீர்வாதம் பண்றதுக்காக பிரதிபிவாதனம் பண்ண வேண்டியது. பாதுகையனுடைய நாதமானது பிரதிபிவாதனம் பண்றது மாதிரி இருக்கு. அவ பேர்களை எதிரொலிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அது பிரதிபிவாதனம் போல் ஆயிடுறது. ரங்கநாதன் பாதுகை சாத்திட்டு இருக்கிறதுனால அபிவாதனம் பண்ணலாம் போல் இருக்கு அப்படின்னு உத்ரேஷ கூட பண்றாரு. இந்த நாதமானது வேத நாதத்துக்கு சமமா இருக்குன்றதா, ஆசீர்வாத நாதத்துக்கு சமமா இருக்கு. பல வகையா இந்த நாதத்தை கொண்டாடுறார். இதுலதான் ஆழ்வாருடைய நறுமணம் கமழ்ந்தது. ஈரத்த திருவாய்மொழியின் ஈரத்திருவாய்மொழின்றது அந்த ஈரத்தமிழ்னால ஏற்பட்ட ஒரு ஏத்தத்தை அதை எடுத்து காட்டுறார். இப்படி அந்த நாதத்தினுடைய ஏத்தத்தை அடுத்த பத்ததி. அதுக்கு அடுத்தத
நவரத்னங்களால இழைக்கப்பட்டிருக்கு இந்த பாதுகை. ரத்ன சாமானிய பத்ததி அப்படின்னு ஒரு 50 ஸ்லோகத்துல எல்லா வகையான நவரத்னங்களால கூடினதா இருக்கு. வெவ்வேறு சோபை ஏற்படுறது. இது இப்படி தெரியுது அப்படி தெரியுது. இந்த கல்பனா இந்த கவிதா சாமர்த்தியத்தினால அழகா இருக்கு. ரத்ன சாமானிய பத்ததிக்கு அப்புறம் பகுரத்ன பத்ததி அப்படின்னு ஒண்ணு சாய்க்கிறேன். இதுல வேதங்கள்ல கூட என்ன பண்றது, ரெண்டு சப்தம் ஒரே அர்த்தம் இருக்கதா இருந்தால் அப்போ விசேஷம் அது ரெண்டு நடுவில் கண்டுபிடிக்கணும். நாம ஒரு இடத்துல ஸ்ருதி என்ன பண்ணுது, நானா ரூபா பவந்தி தஸ்மாத் நானா ரூபா பசவ பகுரூபா பவந்தி தஸ்மாத் பகுரூபா பசவ சமிருத்தியை அப்படின்னு. நானா ரூபாகன்னா என்ன, பகுரூபாகன்னா என்ன, அது ரெண்டுல என்ன பேதம்? நானா ரூபா பசவான்னு சொல்லி பகுரூபா பசவான்னு சொல்லிருக்கு. இப்ப சுத்தியில சொன்னா புனருக்தின்னு சொல்லக்கூடாது, ஏதாவது ஒண்ணு நிரர்த்தகம்னு சொல்லக்கூடாது. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சுத்தியே என்ன பண்றது, சித்திப்பா சித்தியோஷ்ட சித்திப்ரோ இந்த மாதிரி சில இடங்கள்ல கால் வெள்ளையா இருக்கிறதுக்கு சித்திபாத்துன்னு பேர், உதடுகள் முகம் வெள்ளையா இருக்கு சித்தியோஷ்டகான்னு பேர், புருவங்கள் வெள்ளையா இருந்தா சித்திப்ரூஹோ அப்படின்னு பேர். இப்படி தனித்தனியா ஒரே பசுவுல வெவ்வேறு அங்கங்கள்ல வெவ்வேறு வர்ணம் இருக்கிறதுக்கு நானா ரூபம்னு பேர். ஒரு பிராணி முழுக்க ஒரே வர்ணத்துல இருக்கு, ஆனால் பல வர்ணத்துல இருக்க ஒரே பிராணி. பசுவே கருப்பான பசு இருக்கு, வெள்ளையான பசு இருக்கு, இப்படி வெவ்வேறு வர்ணத்துல இருந்தா பகுரூபா பசுவா. ஒரு பசுவுல ஏக வர்ணமே இருந்து பல வர்ணங்கள் அதே ஜாதி பசு இருக்கிறது ஒண்ணு சொல்றது. ஒரு பசுவிலே வெவ்வேறு அங்கங்கள்ல வெவ்வேறு வகையான வர்ணங்கள் இருக்கிறத நானா ரூபம்னு சொல்றது. இப்படி வேதம் சொல்ற மாதிரி இங்க ரத்ன சாமானியம்னு சொல்லி பௌரத்னம். சாமி ரத்ன சாமானியத்தை என்ன சொல்ல போற, பல ரத்னங்களுக்கு பொதுவான சில குணங்களை சொல்ல போற, பகுரத்னத்துல என்ன விசேஷம் சொல்ல போறார் சுவாமி. ஒவ்வொன்றும் தனித்தனியா ஒரு பெருமை கொண்டது. அதாவது இன்னொன்னோட சேர்றத சமுதாய சோபை தனியா வரக்கூடியது ஒன்று. எது எதோட சேர்ந்தா எப்படி மாற்றம் ஏற்படும் அதையும் காட்டுறதுக்காக அதுலயே ரெண்டு பத்ததி, ரத்ன சாமானிய பத்ததி ஒண்ணு, ரெண்டும் 50 ஸ்லோகம். ரத்ன சாமானிய பத்தத்திலேயே 50 ஸ்லோகம், பௌரத்ன பத்தத்திலேயே 50 ஸ்லோகம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள தனித்தனியா பத்மராக பத்ததி, முக்தா பத்ததி, மரகத பத்ததி, இந்திரநீல பத்ததி, தனித்தனியான ஒவ்வொரு நவரத்தங்கள்லயே சிலதுக்கு தனித்தனியாகவும் வர்ணிச்சுட்டு வர. அதாவது இந்த தேஜஸுக்கு இந்த காந்திக்கு உள்ள பெருமை, அது எப்போ எதோட சேர்ந்தா எந்த மாதிரி பிரகாசத்தை கொடுக்கறது, எந்த மாதிரி லாபங்களை உண்டாக்குறது, இதெல்லாத்தையும் காட்டுறதுக்காக அதன் பெருமையை வர்ணிக்கிறேன். அது தவிர அடுத்ததா பிம்ப பிரதிபிம்ப பத்ததி அப்படின்னு ஒண்ணு சாய்க்கிறேன். ஓ ரெண்டும் சாதாரணமா நம்ம இணையடிகள் அப்படின்னு சொல்றோம், அடியிணை அல்லது இணையடி அப்படின்னு சொல்றோம். ரெண்டு திருவடி அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சதிருஷமாவே இருக்கு அப்படின்னு, இணையாகவே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்ததாகவே இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். இப்போ ஒண்ணு மட்டும் சொல்லாமா ரெண்டையும் சொல்லணுமான்னு, ஒண்ணு சொன்னாலும் இது பிம்பமா இருந்தா இன்னொன்னு பிரதிபிம்பம் ஆயிடும். அதாவது துவச்சனம் சொல்லணுமா ஏகவச்சனம் சொல்லணுமா, சாதாரணமா ஒரு கவி ஒருத்தன் கஷ்டப்பட்டான்னு சொல்றது உண்டு. அத்வைதத்துல நீலகண்ட விஜய சம்புன்னு ஒண்ணு அவர் பெருசா கிரந்தம் எழுத ஆரம்பிச்சார். ஆரம்பிக்கிறது முதல்லயே ஒரு தகராறு வந்துருக்கு, சுவாமி மங்கள ஸ்லோகம் பண்ணலத்து எனக்கு ஒரு தடை அப்படின்னு அப்படியே மங்கள ஸ்லோகம் எழுதினார். வந்தே வாஞ்சித்த லாபாய அப்படின்னு முதல்ல ஆரம்பித்தார். சரி யாரை நமஸ்காரம் பண்ண போறேன் அப்படின்னா, வந்தே வாஞ்சித்த லாபாயன்னா கர்மக்கிம் தன் நபுத்தியத்தை அப்படின்னு எழுதிட்டார். சுவாமி யார அப்படின்னு சொல்றதுல தெரியல. இல்ல சுவாமி தெரியலன்னா யாரை சோத்தம் பண்ணணும் தெரியாத எப்படி ஆரம்பிச்சேன். அது இல்லை கஷ்டம், எனக்கு தேவத்தை என்னதுன்னு தெரியும், சப்தம் எப்படி பிரயோகிக்கிறதுன்னு தெரியல. ஏன் என்ன கஷ்டம், கிம் தம்பதிம் இது ப்ரூயாம் உதாஹோ தம்பதி இது அப்படின்னு ஸ்லோகம் முடிச்சுட்டாரு சுவாமி. வியாக்கரண நியமப்படி பார்த்தா, பாஷா நியமத்தை பார்த்தா தம்பதி அப்படின்னு சொல்லணும், அது என்னைக்குமே விவச்சனம் அது. ஆனால் நான் உத்தேசம் பண்ணிருக்க தேவதையானது அர்த்தநாரீஸ்வரன், அதுல ரெண்டாவது ரூபம் கிடையாது. இப்போ தம்பத்தியம் அப்படின்னு சொல்லணுமா போடும் ஏகவச்சனமா. இப்போ ஏகவச்சனமா சொன்னா சித்தாந்தத்துக்கு இஷ்டம், ஆனா சப்தத்துல தோஷம். தம்பத்தின்னு சொன்னா சப்தம் சரி, ஆனா சித்தாந்தத்துக்கே விரோதம் ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஒருத்தர் எழுதிவிட்டார். அந்த மாதிரி சமப்பட வேண்டாம். இங்க இந்த பிம்ப பிரதிபிம்ப பாவம் இருக்கிறச்ச ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்ததா இருக்கு, ஆனா ரெண்டும் தனிதான். அதனால் பாதுகே ஹேமபூஷித்தே ஏத்தே அப்படின்னு அங்க சொல்லும் போது இது எல்லாமே வேதத்துல இதுக்கு ஒரு தனியான ஏத்தம் ஒண்ணு உண்டு. பிரகிருஷ்யம் அப்படின்னு பேர் உண்டு இதுக்கு. ஒரு இதிகரணம் பண்ணுவா கூட, ஏத்தே இத்தேத்தே தம்பதி இது தம்பதி அப்படின்னு சொல்ல வேண்டியது. தம்பதி சப்தம் தியோத்தனம்.
போல பாதுகே அப்படின்றது துயோஜனம் ஒண்ணுக்கு ஒண்ணு பிம்ப பிரதிபிம்ப ரூபமா அமைஞ்சிருக்கு. என்ன பண்ற, ஒரு பாதுகையில உள்ள ரத்தமானது இன்னொரு பாதுகையில உள்ள ரத்தத்தோட இதனுடைய ஒளி அதனுடைய ஒளியும் சேரும் போது அதனால ஒரு விசேஷங்கள் ஏற்படுறது. இப்படி இல்லாம வர்ணிக்குதா. இது அடுத்த பத்ததியில 20 ஸ்லோகத்தை சாதிச்சு. இதுக்கப்புறம் காஞ்சன பத்ததி, தங்கத்தாலேயே ஆனது அப்படின்னு. காஞ்சனம்னா தங்கம், இந்த தங்கத்தால அது இழைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு மேல பதிச்சிருக்க நவரத்னங்கள் எல்லாத்தையும். இது நவரத்னங்களுக்கு ஆதாரமா ஆசிரியமா இருக்கிற தங்கத்தை மேல விவரிக்கிற அது காஞ்சன பத்ததியில 20 ஸ்லோகங்கள்ல. இதுக்கப்புறம் சேஷ பத்ததி அப்படி. சுவாமி இவ்வளவுதானா, வேற எவ்வளவு வசந்த வஸ்துக்கள் இருக்கலாமே, எல்லாத்துக்கும் உபலட்சணமா இப்ப சொன்னதை வச்சுக்கிறதா மேல சேஷ பத்ததியில காட்டுற. அதுக்கப்புறம் சன்னிவேச பத்ததி, இதெல்லாம் முதல்ல இது பண்ணி அப்புறம் அதை சேர்த்து இப்படி உண்டாக்கினாளா, அல்லது எல்லாம் ஒரே சமயத்துல அமைஞ்சு கொடுத்தா இப்படியே, அதெல்லாம் உத்ரேஷங்கள் பண்ற. சுவாமி ஒருத்த முதல்ல மரத்துல பண்ணா, அப்புறம் தங்க தகடு அடிச்சான், அதுக்கப்புறம் அதுல நவரத்தை தான் இழைச்சான், இப்படி சொல்லணுமா? அது தானா அமைஞ்சு கொடுத்து. வால்மீகி ராமாயணம் எழுதிச்சு சொன்னார், நான் உட்காந்து கவனம் பண்ணலப்பா. தது உபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்த வாக்கியபத்தம். நான் நினைச்சுட்டேன், சாட்சாத்தா எனக்கு யோகத்தை தெரிஞ்சது, சொல்லணும்னு நினைக்க தானா பதங்கள் வந்து அந்தந்த அந்தந்த சேர்ந்துன்னு கொடுத்து. சமாசம் எங்க வேணுமோ அங்க சமாசம் வந்தது, சந்தி எங்க வேணுமோ அங்க சந்தி வந்தது. நானா இது புத்திபூர்வமா கவனம் பண்ண வேண்டிய தேவை ஏற்படலை அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி சன்னிவேச பத்ததி, சம்யங் நிவேச, இதெல்லாம் என்னமோ இப்படியே ஏற்பட்ட மாதிரி. பட்டர் நிசமாவதாரத்தை சொல்றதே இப்படி சாச்சார். என்னப்பா, ஒரு மனுஷனை கழுத்து மட்டும் எடுத்துட்டு வருது, சிங்கத்தினுடைய தலையை மாத்திரம் கொண்டு வருது, இது ரெண்டையும் சேர்த்தா நிசமனா பண்ணிட்டு போறா அப்படின்னு. நிருஹரி தசையோக பஷ்யன் ஔத்பத்திகம் கடனாத்புதம். இந்த கடனம் அப்புறம் பண்ணதில்லை, ரெண்டு தனித்தனியா இருக்குது, சேர்த்து உண்டாகும் போதே ரெண்டும் சேர்ந்தே உண்டாயிடுத்து. நரங் கலந்த சிங்கமாய் பெருமாள் அவதரித்தார். அதே போல இந்த சன்னிவேசமே இது தனியா ஒருத்தர் செயற்கையா ஏற்படுத்தல, அதுக்கு ஏற்பட்ட மகிமையினால் ராமனுடைய பிரபாவத்தினால் அதுக்கு தானா சேர்ந்து கொடுத்தாங்க அப்படின்ற. அதுக்கப்புறம் சன்னிவேச பத்ததிக்கு அப்புறம் யந்திரிகா பத்ததி அப்படின்னு. இதுல குமிழ் இருக்கணும். பாதுகையை ஒருத்தர் போட்டுட்டு நடக்கணுமா இருக்கிறதா இருந்தா கட்டை வரலுக்கும் ஆள்காட்டி வரலுக்கும் கால் நடுவுல ஒரு குமிழ் இருந்து அதை பிடிச்சிருந்ததா ஆதாரமா நடக்க முடியும். யந்திரிகா அப்படின்னு யந்திரிகா பத்ததி, இது குமிழ் ஒண்ணு வேண்டியது, அதை பத்தி சொல்ற. அதுக்கப்புறம் ரேகா பத்ததி, பெருமாள் சதா இது மேல அயோத்தியிலேன்னு கிளம்பி சித்துக்கோட்டு மட்டும் எழுதாரோ இல்லையா, பெருமாளுடைய திருவடியில் இருக்கிற சங்க ரதாங்க கல்பக துவஜ அரவிந்த அங்குஷ வஜ்ர லாஞ்சனம் 7 ரேகைகள் பெருமாள் திருவடியில் இருக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்றது, மகாபுருஷ லட்சணம் அது. அதெல்லாம் இதுல பதிஞ்சிருக்கு பாதுகையில. அது ரேகா பத்ததி அப்படின்றத அவர் நிற்கிறார். பெருமாளுக்கு அவனுக்கே அசாதாரணமா ஏற்பட்டதை அவந்து அவனுடைய சேஷபூத்தமான இது நமக்கெல்லாம் அந்த அனுகிரகத்தை பண்றதுக்காக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சுபாஷித்த பத்ததி, இதுல வந்தவாள்லாம் பெருமாளை சேவிக்க வர, ராஜாவை சேவிக்க வந்தா ராஜாவை கொண்டாடுறதுக்காக யோசிச்சுட்டு வர, பாதுகை உட்காந்துருக்கு அந்த இடத்துல, அது என்னமா சொல்றது, இது என்னமா கொண்டாடணும் என்ன பண்ணணும், அதுவே வந்து எதிர நின்றவாளுக்கு இந்த வாக்சக்தியும் கொடுத்து வருது. அழகான வார்த்தை ஏற்பட்டு வந்தவாள்லாம் அது கொண்டாட முடியாம அமைக்க இந்த சாமர்த்தியமும் அது மூலமா ஏற்படுறது. இது தானும் சில சுபாஷித்தங்களை அதுல சொல்ற. சுபாஷித்தங்கள் சொல்லும் போது பாதுகை சொல்றத அதுல ஏறிட்ட தான் காட்டுற. காட்டும் போது ஒருத்தனுக்கு பெருமை ஏற்படுறதுக்கு சிரசுல இருந்தா சிலருக்கு பெருமை, பாதத்துல இருந்தா சிலருக்கு பெருமை அப்படின்லாம் வேடிக்கையா சொல்றாரு. கிரீடத்துக்கு சிரசுல இருந்தா பெருமை, காலில் இருந்தா பெருமை கிடையாது. பாதுகைக்கு சிரசுல இருந்தா பெருமை கிடையாது, காலில் இருந்தாதான் உண்டு. எதுக்கு எது ஏத்தம், இதெல்லாம் லோகத்தை சொல்றதப்பா. ஒருத்தனுக்கு இது கிடைத்தது அது கிடைத்தது, அவன் எதை ஆசைச்சான்றது பொறுத்து இருக்கு அப்படின்றதெல்லாம் அந்த லோகத்துல உள்ள விஷயத்தை ஸ்லேஷையா காட்டுறச்ச சுபாஷிதத்தை சுபாஷித சாமர்த்தியம் வரதா பாதுகா அனுகிரகமா எடுத்து காட்டுறேன். அடுத்தது பிரகீர்ண பத்ததி, பலது ஒன்னா சேர்ந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒண்ணுதான் தெரியுது, ஒருத்தருக்கு இன்னொன்னு தான் தெரியுது. உன்னையே பார்த்த பலர் பல வகையா சொல்ல ஆரம்பிக்கிறேன், எல்லாமும் உண்மைதான் அப்படின்றதா காட்டுறதுக்கு பிரகீர்ணத்துல பல விஷயங்கள் இத்தனை நாள் தான் சொன்னத்துல அவாவா இது கேட்டு ரசிக்கிறது, அவாவா மனசுல தோணக்கூடியது பல அனுபவங்கள். இது கொஞ்சம் விஸ்தாரமான 80 ஸ்லோகம் கொண்ட பத்ததி இது. இன்னதான் ஒரு கிருப்தமான விஷயம் இல்லாமல் பல விஷயங்களுடைய சேர்க்கை இருக்கிறத வச்சுட்டு பிரகீர்ண பத்ததி அப்படின்னு பேர் வச்சார். இதுக்கு அடுத்ததா கவித்துவத்தை காட்டுறதுக்கு சித்திர பத்ததி, இது ரொம்ப வசந்ததான விஷயம். அதுல பல வகைகள்ல இந்த எழுத்துக்களை ஸ்லோகத்திற்கு எழுத்துக்களை எழுதும் போது வெவ்வேறு ஆக்காரம் அமையும்படியா பண்றது.
அது கவிகள்ல இது ஒரு பரீட்சை வாழ்க்கை. நல்ல மகாகவிகளா இருக்கவா சித்திர ஸ்லோகங்கள் பண்றது உண்டு, சித்திர காவியம் பண்றது உண்டு. தானும் இதுல பண்ணி காட்டுருந்திருக்கார். இந்த சித்திர காவியத்திலையும் ஏதாவது விதத்தையும் மட்டும் இருக்கார். காவியங்கள்னு வர இடத்துல சித்திரம் பிரயோகிக்கிறதுன்றது உண்டு. மாகன் மட்டும் இருக்கான், காளிதாசன் ஒன்று பண்ணிருக்கான், தண்டி முதலியவா பண்ணி காட்டுருந்திருக்கா. காவிய லட்சணம் சொல்றவா இதுக்கும் இதுவும் ஒரு பரீட்சை. பல வகைப்பட்ட கவிதா சாமர்த்தியத்துல சித்திர காவிய ரச்சனமும் ஒரு சாமர்த்தியம். அதையும் சுவாமி இதை காட்டுறார். ஏகாட்சரம் உள்ளது யாயா யாயான்றது பிரசித்தம். 32 யாயா சேர்ந்தது, யா சேர்ந்ததே ஒரு ஸ்லோகமா இருந்ததுக்கு பாதுபா பாதுபா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பலது ஏக வியஞ்சனம் திவ்யஞ்சனம் வெவ்வேறு வகையானது சர்வ வியஞ்சனங்களும் சேர்ந்தது உண்டு. கவி நாமாங்கித்தமானது, காவிய நாமாங்கித்தமானது, இப்படிலாம் பல ஸ்லோகங்கள் அந்த சித்திர பத்தத்தியில பண்ணி காட்டியிருக்கார். இதுல ஒரு விசேஷமான அம்சம் கவனிக்க வேண்டியது, துரங்க கத்தியை வச்சுட்டு ஒரு ஸ்லோகம் பண்றார் சுவாமி. இந்த சதுரங்க ஆடும்போது அதுல குதிரை எப்படி போகுமோ அதை காட்டுறதுக்காக ஒரு ஸ்லோகம் ஒண்ணு. அதுல விசேஷம் என்னன்னு கேட்டா, ஒரே ஸ்லோகத்துல இருந்து இன்னொரு ஸ்லோகத்தை உத்தரிக்கணும். அந்த மாதிரியா உண்டு. 32 எழுத்து தான் உண்டு. இந்த 32 எழுத்த இதுல இருந்து ஆரம்பிச்சு முதல் எழுத்துல இருந்து ஒரு கட்டம் போட்டு 64 கட்டம் உள்ள சதுரங்கத்தை வச்சுக்கணும். முதல் 4 வரிசைகள்ல 32 எழுத்துக்கு இந்த ஸ்லோகம் பண்ணது போட்டுடணும் முதல்ல. அப்புறம் அது முதல் எழுத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு குதிரை போச்சுன்னா அது எந்த இடத்துக்கு போகும்? அதாவது 2 கட்டம் நேரம் போகும், ஒரு கட்டம் குறுக்க போகும். அந்த கிரமத்துல அங்க இருக்க எழுத்து எடுத்துட்டா அடுத்த ஸ்லோகம் வருது. இந்த 32ல இருந்து இன்னொரு 32 வர மாதிரி சுவாமி பண்ணார். அதாவது வேடிக்கையா சொல்லுவா, 1007 ஸ்லோகம் தான் சுவாமி பண்ணார். 1008வது அது ஒண்ணுல இருந்து இன்னொன்னு வரப்போறது. அது ஒண்ணுல அடங்கியிருக்கு இன்னொரு ஸ்லோகம். ஆனாலும் அடங்கியிருக்கிறதே வெளியில உத்தாரம் பண்றது, இன்னொரு ஸ்லோகமா கணிக்கிறது, அப்படிதான் சொல்றது இருக்கு. இது மொத்தம் 3 பேர் தான் பண்டுகா லோகத்துலன்னு சொல்றேன். அதுலயும் சுவாமி பண்ணத்தை இப்போ 2015ல ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஒருத்தன் அமெரிக்காக்காரன் ஒருத்தன் ஆச்சரியப்பட்டு இதை அவன் புத்தகத்தை எழுதியிருக்கான். சுவாமி இந்த நைட் டூர் ப்ராப்ளம்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒன்று உண்டு. அதாவது ஒரு செஸ்ல இருக்கக்கூடிய அந்த குதிரையானது 64 மூல 64 கட்டத்தையும் ஒவ்வொரு கட்டத்தை ஒரு ஒரு தடவை மட்டும்தான் அதை ரீச் பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னு ஒரு ப்ராப்ளம். அதுக்கு இதுதான் பதில் அப்படின்னு எழுதியிருக்கான். 750 வருஷத்துக்கு முதல்ல ஒருத்தர் ஸ்லோகமா எழுதி கொடுத்துட்டார். அந்த கிரமத்துல போனா இது 64 எழுத்து, ஒவ்வொன்றும் ஒரே கட்டத்துல ஒரே தடவை தான் வரப்போறது. அந்த மாதிரியும் அமைச்சிருக்கார் அப்படின்னு. இது அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கவா கூட விஸ்மயப்பட முடியா. அவன் சொல்றான் இதுக்கு முதல்ல ஒருத்தர் பண்றது இருக்கு, ஆனா வெறும் எழுத்துகள் தான் உபயோகிச்சிருக்கா, அர்த்தம் கிடையாது அதுக்கு. ஒரே அக்ஷரத்தை வச்சுன்னு ஒருத்தன் பண்ணி ஹர விஜயம்ன்றத ஒருத்தன் பண்ணி காட்டியிருக்கான். ஆனா அதுல அர்த்தம் கிடையாது, எழுத்து மாத்திரம் உபயோகிச்சிருந்திருக்கான். இவர் அர்த்தம் உள்ளதா பண்ணிருக்கார். அதை தவிர ரங்கராஜ பதன்னய அப்படின்னு முடிக்கிறார். இந்த பாதுகையே பெருமாள் திருவள்ளுவர் என்னை கொண்டு சேர் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். வசந்த புருஷார்த்த பிரார்த்தனையோட அழகா இருக்கு. அவனே கூட அந்த கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் நான் இங்கிலீஷ் இந்த மாதிரி ட்ரை பண்றேன்னு எழுதி பார்த்துட்டு இல்லை சரிப்படல, இது இதெல்லாம் ஆகக்கூடியதா தெரியல, அதுக்கு தனியான ஒரு சாமர்த்தியம் ஒரு தெய்வானுக்கு ஓணும் போல் இருக்குன்னு எழுதி விட்டான். அந்த அளவுக்கு இந்த சித்திர பத்தத்தியில அநேக விசேஷங்கள் சப்த சஞ்சாரத்தை பத்தி காட்டியிருக்க. அடுத்ததா நிர்வேத பத்ததி. இப்போ இந்த சித்திர பத்ததி மட்டும் உள்ளது 30 பத்ததிகள். இது தத்துவத்தை சொல்றது அப்படின்னு. அதுக்கு அடுத்ததா ஹிதத்தை சொல்றதுக்கு ஒரு பத்ததியும் புருஷார்த்தத்தை சொல்றதுக்கு கடைசி பத்ததியுமா தத்துவஹித புருஷார்த்தங்களையும் கூட இந்த மாதிரி பிரித்து காட்டியிருக்க அப்படின்றத விவரிச்சிருந்திருக்கா, வியாக்கியானங்கள்ல சொல்லிருந்திருக்கா. அதுல கடைசியா நிர்வேத பத்ததியும் பல பத்ததியும். நிர்வேத பத்ததியானது இவ்வளவுலாம் பாண்டித்த சம்பாதிச்சேன்னா ஊர்லெல்லாம் பேர் சம்பாதிச்சேன்னா வரப்போறது, என்ன ஆத்மா விஜீவுக்கு நான் ஏதாவது பண்ணினேனா அப்படின்னு யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியம். இப்போ ஆளவந்தார் கூட அதாச்சார், எனக்கு என்ன வம்சத்தை வச்சு பார்த்தா சாமர்த்தியத்தை வச்சு பார்த்தா குறை ஒன்றும் இல்லைன்னு சொன்னா கூட ஜனித்வாகம் வம்ச மகத்தி ஜெகதிக்ஷாதேஷாம் சுச்சீனாம் யுக்தானாம் குணபுஷ தத்துவ ஸ்திதி விதாம் இதெல்லாம் சொன்னா எனக்கு என்ன லாபம்? அதோதா பாபாத்மா சரணத நிமஜ்ஜாமி அப்படின்னு இப்படி என்ன இருந்துட்டா, இந்த தசை இருந்துட்டா. அதுக்காக அந்த நிர்வேதத்தோட என் ஆத்மா கடத்தேறதுக்காக நான் உன்னிடத்த சரணாகதி பண்றேன், நீ ரங்கநாதனை ஏற்க முடியா பண்ண வேண்டியது அப்படின்றத பிரார்த்திக்கிறது இந்த நிர்வேத பத்ததி. அதுதான் ஹிதத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு அர்த்தம். கடைசி பத்ததிக்கு பல பத்ததி அப்படின்னு பேர் வச்சார். அதுல 8 ஸ்லோகம் அதிகம், ஒரு 1008 ஸ்லோகமா பண்ணதுனால் 38 ஸ்லோகம் கொண்டதா கடைசி இதில் முடிக்கும் போதும் கூட என்ன பண்ணிட்டான், இதுல சந்தகான்னு ஆரம்பிச்சா, சந்த ஸ்ரீரங்க பிருத்திவி சரணத்தான தேக சேகரான்னு ஆரம்பிச்சா, முடிக்கும் போது அவன் ஜெயந்தோ ஜெயந்தி புவி சந்தகா அப்படின்னு முடிச்சு அந்தாதியா மறுபடியும் சந்த ஸ்ரீரங்க பிருத்திவிசான்னு ஆரம்பிக்க வேண்டியது.
இது சகல விதமான க்ஷேமத்துக்கும் பாதுகா சஸ்திரத்தை பிரயோகிக்கலாம்னு சொல்லி பெரியவாள்லாம் அனுபவபூர்வமா அவாவா எழுதியிருந்திருக்கா. இன்னைக்கும் கூட பல பேர் அதை பயன்படுத்துறது பார்க்குறோம் நாமும். இந்த மாதிரி அமைச்சிருக்கார். அதுல பல பீஜாட்சரங்கள் சேர்ந்ததாகவும் விசேஷ மந்திரங்களுடைய சப்தங்கள் சேர்ந்ததாகவும் அமைச்சு வச்சிருக்கார். அதனால எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்கறது அப்படின்னு இந்த மாதிரியா ஒரு காவியத்தை, அது ஒரு மரக்கட்டையை கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னா கவிக்கு பரீட்சையா வச்சா, இந்த மாதிரி எழுதுறவரா இருந்தான்னா இப்போ இது ஏவி கோபாலாச்சாரம் தெரிவித்தான். அவர் வியாக்கியானம் பண்ணிட்டு சொன்னார், சுவாமி முதல்ல ரெண்டு கிரந்தத்தை ஆட்சேபிச்சுவா இருக்கா தேசிய கிரந்தங்கள்ல. பாதுகாதாசனம் ஒன்று, தயாசதகம் ஒன்று. இது ரெண்டுக்கும் இவர் யாரை உத்தேசித்து சம்போதனம் பண்றாரோ அதை தெரிஞ்சுக்கிற சக்தியே கிடையாது. அச்சேதனம் ஒன்றும் பாதுகை விஷயத்துல ஒரு அச்சேதனத்தை போய் மணிபாத ரக்ஷேன்னு கூட்டாது என்ன தெரிய போறது, நீ சொல்றது என்ன புரிய போறது, அதனால இது எழுதினது யுக்தமில்லை அப்படின்னு சிலர் ஆட்சேபிக்கிறார். தய விஷயத்துல கூட குணத்தை மாத்திரம் கொண்டாட முடியுமா? குணியத்தானே கொண்டாடணும். அப்போ விஷகிரிநாத தயத்வாம்னு சொன்னா விஷகிரிநாதன் இருக்கணும். அவனுடைய தயக்கு தயாசத்துக்கும் பேர் வைப்பானே. சீனிவாச தயாசத்துக்கம்னா சொல்ல வேண்டியது தானே. தயையே பிரதானமாக்கிவிட்டாரு. ஒரு குணத்தை மாத்திரம் உத்தேசமா வைக்கிறது. சம்போத்தியத்துவம் இல்லைன்ற தோஷம் அங்கேயும் உண்டு, இங்கேயும் சம்போத்தியத்துவம் இல்லை அச்சேதனம் இருந்தால் அப்படின்னு ஆட்சேபம் உண்டுன்னு சொல்ற. அதுக்காக சுவாமியே பதில் சொல்றது என்ன சொல்ற, சுவாமி இந்த சம்பர்க்கத்தினால என்ன வரும் அப்படின்றத காட்டுறதுக்கு சாதாரணமாகவே சத்சங்கத்தினால் எல்லா க்ஷேமத்தையும் அடையலாம். சத்துன்றதே பரபிரம்மம் சுவாமி. சத்சங்கத்தினால் சம்போத்தியத்துவம் கூட வந்துடும் ஒரு அச்சேதனத்துக்குன்னு வேடிக்கை. என்ன போடுது சுவாமி, பகவானுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா ஒரு அச்சேதனம் இருந்தால் கூட வந்துட்டு போட்டான். அப்போ அக்ரூரர் சொன்னதா சொல்ற, பெருமாள் சேவிக்க வரைச்ச இந்த கொட்டாயில காத்துன்னு இருக்கார். காத்தால் பெருமாள் எழுதுவார். அந்த சமயத்துல அவருக்கு நான் சுப்பிரபாதம் பாட வேண்டியதுன்னு காத்துட்டு இருக்கேன். அப்போ சொல்ற, அங்க இருந்த அந்த தொழுவத்துல இருந்த தூள்கள்ல தான் புரண்டு எழுந்தார். பிரபோர் அமூனி அங்கிரி ரஜாம்சி அஹோ இது, அங்கிரி ரஜாம்சி பெருமாளுடைய திருவடிப்பட்ட தூள்கள் இது. அதனால அது எனக்கு உத்தேசம், பெருமாள் உத்தேசம் அப்புறம் இருக்கட்டும். அவர் திருவடி தோளுக்கே ஒரு அனுபவிச்சார் ஒருத்தர் மகாபக்தரான் அக்ரூர மாலாகாராஜன் பரமபாகவத்தான் கிருத்தான்னு பாஷிகாரர் சேர்க்கிற கிருஷ்ணாவதாரத்தில் இப்படிப்பட்ட பல லாபங்கள் ஏற்பட்டது. அதனால இங்க சுவாமி பல இடத்துல காட்டிருக்காரு. இந்த பாதுகே ராஜ்யத்தை நடத்தினதே கூட திரவராமாச ஸ்வயம் பாதுகா. வெங்கடாதுரி சொல்றாரு, ஒரு பாதுகே ராஜாவா போயிடுத்து. பெருமாள் மனுஷனா வேஷம் போட்டதுல எல்லாமே மாறி போயிடுத்து அப்படின்னு. அஸ்திராமாச திருணம் அப்படின்னா ஒரு புல்லானது பிரம்மாஸ்திரமா போயிடுத்து. அஸ்திராமாச திருணம். அதுக்கப்புறம் பிரியாத்ருகி தன்னுடைய பத்னி இடத்துல துரோகம் பண்ணா, துவேஷம் பண்ண இடத்துல ஒரு புல்லு கூட பிரம்மாஸ்திரம் ஆயிடுத்து. திருணாமாச ஸ்மராரயத்தனும் சிவனுடைய வில்லானது புல்லா போயிடுத்து. வில்ல பெருமா சுலபமா முடிச்சுட்டு போயிட்டார். புல்லு பிரம்மாஸ்திரமாகும், சிவதனுசு புல்லா போயிடும். அதே மாதிரி திருணாமாச ஸ்மரார தாராமாச முனே சிலாப்பி, ஒரு கல்லு போல இருந்தது கூட கௌதமருக்கு பத்னியா எடுத்த பெருமாள் திருவடிய ஸ்பர்சத்தினால். அப்போ தாராமாச முனே சிலாப்பி நிரவராமாச ஸ்வயம் பாதுகா, தன்னுடைய பாதுகே ராஜாவா எடுத்த. இதெல்லாம் ஏண்டா? குல்யா மாச மகாரண கோபி, சமுத்திரம் கூட ஒரு குளம்படி ஜலம் போல ஆயிடுத்து. கபயா யோதாம்பூ, குரங்குகள்லாம் சைனிகாலா போயிட்டா. ராவணன் எதிர்க்களவு சாமர்த்தியம் உள்ளவாளா போயிட்டா. பௌலஸ்தியோ மசகாம்பூவ, ராவணன் போய் கொசுவாட்டம் ஆயிட்டான். இத்தனை எதனால் ஆச்சுன்னா தொம் மானுஷா மாசித, பரபிரம்மமான நீ மனுஷனா ஆயிட்டா, எல்லாமே தலைகீழா போயிடுச்சு. ஏன் வராது சுவாமி, பாதுகை ஏன் கொண்டாடக்கூடாது அப்படின்னு நவராமாச ஸ்வயம் பாதுகா அப்படின்னு. இந்த மாதிரி பகவத் சம்பந்தத்தினால், இந்த திருவடி பகவானுடைய திருவடி சம்பந்தத்தினால் பாதுகை நமக்கு முதல்ல வழிகாட்டுறது பெருமானே. இன்னைக்கும் இந்த பரம்பரையில் நாம் வச்சுருக்கோம் சம்பிரதாயத்துல. பெருமாளுக்கு நமக்கு சம்பந்தத்தை காட்டும்படியா அவர் திருவடியை சிரசா தரிக்கிறது அப்படின்ற ஒரு வழக்கம் ஏற்பட்டது. நம்மாழ்வார் மூலமா வந்தது. அவர் அனுகிரகம் நமக்கு இதனால் கிடைக்கிறது. எல்லா வேதங்களுடைய சாரத்தை அதுல அருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இந்த மொழி பாடினான். அரியதான மறைகளுடைய பொருள்களை எல்லாம் அனுகிரகத்தினால் தமிழா பாடியே நமக்கெல்லாம் உபகாரம் பண்ண ஆழ்வார். துயரறு சுடரடி தொழுதழன் மனனே அப்படின்னு அவர் ஆரம்பித்தார். அந்த அடிதான், அடியும் வேறையா பாதுகையும் வேற இல்லை. அந்த திருவடியே பெருமாள் திருவடி இல்லாத சமயத்துல அயோத்தியில இந்த பாதுகையே அதன் காரியத்தை பண்ணிது அப்படின்றத இதுல காட்டியிருக்க. இந்த மாதிரியான சர்வலோக யோகக்ஷேமத்தை ஏற்படுத்துற
பாதுகையை பற்றிய ரங்கநாதன பாதுகையை பற்றிய இந்த ஸ்தோத்திரத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்தோத்திரத்தையும் சேர்த்து காவியத்தையும் சேர்த்து சாஸ்திரத்திலையும் சேர்த்து அப்படிப்பட்ட வசந்ததான இந்த கிரந்தம் அவருக்கு கவிதார்க்கிக சிம்மத்துக்கு அந்த கவி சிம்மத்துவத்தை தார்க்கிக சிம்மத்துவத்தை பிரகாசப்படுத்தக்கூடியதா அமைஞ்சிருக்கிற. இதை கொண்டு எல்லாரும் எல்லா க்ஷேமத்தையும் அடையட்டும். இன்னைக்கு ஆரம்பத்துல இந்த கந்தத்தை பத்தி பரிச்சயத்தை பண்ணி வச்சிருந்திருக்கேன். அவ ஒரு பద్ధதி எடுத்துட்டு மேல வித்வான்கள் ரசிச்சு இதே மாதிரி மற்ற கிரந்தங்களையும் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. இதுல ஒருத்தர் கணக்கு வேடிக்கையா காட்டுற கன்னடத்துல ஒருத்தர் எழுதும்போது சுவாமியுடைய எல்லா ஸ்தோத்திர பாடங்களுடைய சங்கியை 1008க்கு வருது. இது ஒரே கிரந்தத்துலயே 1008 ஆயிடுறது. அவர் எழுதின 32 ஸ்தோத்திரங்கள்ல அவர் லிஸ்ட் கொடுத்துருக்கார். இப்போ கிங்கிரகேசஸ்தவம்னு ஒண்ணு சுவாமி பண்ணதா சிலர் சொல்றா, இல்லைன்னு சிலர். திருவள்ளூர் பெருமாளை பத்தி பாடினது அதெல்லாமும் சேர்க்கணும் அப்படின்றா, சேர்த்துண்டா 1008 ஆயிடுறது. மற்ற ஸ்தோத்திரங்கள்லாம் சேர்த்து 1008, பால்காதாசம் ஒண்ணு 1008, அதனால 32 ஸ்லோகத்துக்கு சமம் இந்த ஒண்ணு அப்படின்ற மாதிரி அது ஒருத்தர் உத்வேகம் பண்ணி காட்டியிருக்கார். இப்படி பல வகைகள்ல இதை ரசிச்சவா இருக்க. உத்தம சுவாமி வேற தத்துவங்கள் விஷயத்துல கூட விஷ்டாத்வைத்தத்துக்கு 32 தத்துவம்னு சொல்லலாம் அப்படின்னு அவர் ஒரு வகையா ஒரு வழி காட்டியிருக்க. ரசிக்கிறதுக்கு வழிகள் உண்டு. தோஷத்துக்கு வேண்டாம், இதுல அனுபவத்துக்கு குண அனுபவத்துக்கு அதுல உத்வேஷம் வந்தாலும் ஆட்சேபிக்க மாட்டா அப்படின்றத மகான்கள்லாம் அனுபவிச்சிருக்க. இப்படிப்பட்ட இந்த வசந்த கந்தத்தை பத்தி ஆரம்பிக்கிறதும் க்ஷேமம். அதுல அந்த காரியத்தை நமக்கு வகித்ததுனால் இது ஒரு கைங்கரியத்துக்கு அவகாசம் கிடைத்ததுன்றதுனால் அதுக்காக சந்தோஷப்பட்டு இவாளை கிருத்தஞ்சதையும் தெரிவிக்கிறேன். மேற்கொண்டு இது இப்படியே எல்லாருக்கும் எல்லா சேஷையும் கொடுக்கட்டும்னு சொல்லி வார்த்தையை நிறுத்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தன்யவாதங்கள். இதுவரைக்கும் நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமர் சோகஹர்த்திரபுரம் சுவாமி பாதுகா சகஸ்திரத்தினுடைய ஒவ்வொரு பத்தத்தையும் பற்றி விவரணமாக சாதித்தார். நம்முடைய சுவாமிக்கு தன்யவாதங்களை சமர்ப்பிப்பதற்காக நம்முடைய கலாசாலா அத்தியாபகர் நியாய வித்வான் டாக்டர் ஆர் லட்சுமி நரசிம்மன் சுவாமி இப்பொழுது தன்யவாதங்களை தெரிவிப்பார். நமோ நமः. अरे एतावत् कालपर्यन्तम् अस्मत् प्रार्थनाम् अङ्गीकृत्य पादुकासहस्रस्य परिचयं दत्तवद्भ्यः अस्मदाचार्येभ्यः नाम रामानुजाचार्येभ्यः सर्वेषां पक्षतः धन्यवादान् समर्पयामि. एवं कार्यक्रमे अस्मिन् अस्माकम् अनुग्रहं कर्तुं समागताः सन्ति प्रोफेसर सत्यनारायणाचार्यः. तेषां कृतेपि धन्यवादान्. भक्ता श्रोता च दुर्लभः इति सामान्यतया उच्यते. तत्र रामानुजाचार्याणां महान् वर्तते. तेषाम् अनुग्रहेण ते तावत् गङ्गाप्रवाहमिव तत् प्रभावम् अधिकृत्य प्रभावम् उक्तवन्तः. एवं श्रोतारः अपि बहवः सम्यक् सर्वे श्रुतवन्तः. सर्वेषामपि धन्यवादान् समर्पयामि. இந்த பாதுகா சாஸ்திரம் சீரியஸ் உபன்யாச சீரியஸுக்கு தொடக்கமாக ஆரம்பிச்சு வச்சு நமக்கு அனுகிரகம் பண்ண சுவாமிக்கு ராம் சுவாமிக்கு ஏதோ கட்டாயம் இருக்கு நடுவுல. கான்டாக்ட் இல்ல சொன்னது ஏற்பட்டு கொடுத்து. தன்யவாதங்கள் சுவாமி. இதோட இந்த சபையை பூர்த்தி பண்ணிக்கிறோம். தன்யவாதங்கள். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசனடி என் சாமிச்சுக்கிறேன் சுவாமி.